வணக்கம். இது கேள்விக்களம். தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் மின் கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறது. 4.83% அளவுக்கு மின் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அரசின் சார்பில் இதற்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வழக்கம், ஒழுங்குமுறை ஆணையம் ஆண்டுதோறும் இதை பரிந்துரைத்து ஏற்று இருக்கிறது. மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது இந்த கட்டண உயர்வு என்பது தவிர்க்க முடியாது. மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகிற போது தமிழ்நாட்டினுடைய மின் கட்டணம் என்பது மிக மிக ஒப்பீட்டளவில் குறைவானது என்பது ஒரு வாதம். இந்த மின்கட்டண உயர்வின் காரணமாக குறைந்த மின் நுகர்வு கொண்டிருக்கக்கூடிய ஏழை குடும்பங்கள், 1 கோடி குடும்பங்களுக்கு இதனால் எந்த பாதிப்பும் இருக்காது. குறைவாக பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு பெரும் பாதிப்பு இல்லை. யூனிட்டுக்கு 20 காசு முதல் 55 காசு வரை உயர்வு. இது பெரும் சுமை என்று சொல்ல முடியாத ஒன்று என்பது அரசின் வாதம். அத்தோடு அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய இன்னொரு கருத்து என்பது, கடந்த 3 ஆண்டுகளில் தொழில் வளர்ச்சி என்பது அதிகரித்திருக்கிறது, மின்சாரத்தின் தேவை அதிகரித்திருக்கிறது, மின்சாரத்தை தங்கு தடையில்லாமல், மின் வெட்டு இல்லாமல் இந்த அரசு வழங்கி இருக்கிறது. இதற்காக கொள்முதல் செய்ய வேண்டியிருக்கிறது, அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய தேவையும் இருக்கிறது என்பது இதற்காக முன்வைக்கக்கூடிய ஒரு வாதம். அஇஅதிமுக எதிர்க்கட்சி இதை மிக கடுமையாக எதிர்த்திருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றுவிட்ட இருமாப்பில் இந்த மின்கட்டண உயர்வை இந்த அரசு செய்திருக்கிறது என்று முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்த மின்கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கின்றன. மாதாந்திர மின்கட்டண உயர்வை அமல்படுத்த, மின்கட்டண கணக்கீட்டை அமல்படுத்த வேண்டும் என்பது அவர்களுடைய ஒரு கோரிக்கை. தனியாருக்கு மின்சாரத்துறையை தாரை வார்க்கக்கூடிய 2020ஆம் ஆண்டு மசோதா, மின்சார திருத்த சட்ட மசோதா பரிசீலனையில் இருக்கும் நிலையில் அதன் நோக்கத்தை நிர்வாக உத்தரவுகள் மூலமாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பது அதனுடைய வாதம். தொழில்துறை பாதிக்கும் என்பது இன்னொரு கோணம். இது தவிர்க்கப்பட வேண்டியதா, தவிர்க்கவே முடியாததா, இது பெரும் சுமையா அல்லது தொழில்துறைக்கு பாதிப்பா, பல்வேறு கோணங்களை நாம் இதில் அலச இருக்கிறோம். நம்மோடு இந்த அமர்வில் அஇஅதிமுகவினுடைய மூத்த தலைவர், முன்னாள் அமைச்சர் திரு செம்மலை அவர்கள், ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய உறுப்பினராக முன்பிருந்த ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு நாகல்சாமி அவர்கள், திமுகவின் செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் திரு ராஜீவ்காந்தி அவர்கள், மின் பொறியாளர் சங்கத்தினுடைய தலைவர் திரு நடராஜன் அவர்கள், தொழில் முனைவோர் கூட்டமைப்பைச் சேர்ந்த திரு ரகுநாதன் அவர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். முதலாவதாக திரு செம்மலை அவர்களுடைய கருத்தை கேட்கணும். திரு செம்மலை, இப்போது இருக்கக்கூடிய நிலையில் ஆண்டுதோறும் ஒரு சிறிய அளவிலான கட்டண உயர்வு என்பது தவிர்க்கவே முடியாது. நிலக்கரியோ அல்லது மற்ற எரிபொருள்களையோ வாங்குவது என்பது அதிக விலை கொடுத்து வாங்கக்கூடிய நிலைதான் இருக்கிறது. மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது இது குறைவு. அதிமுக ஆட்சி காலத்தில் திடீரென்று அதிகமாக உயர்த்தினாங்க. பல ஆண்டுகளாக மின்கட்டணத்தில் எந்த மாற்றமும் செய்யாமல் விட்டதுனால மின்வாரியம் திவாலாகக்கூடிய நிலைமை போனது. அதனால் இந்த மின்கட்டண சுமையை இப்போது வரக்கூடிய அரசு ஏற்ற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது ஒரு பொலிட்டிக்கலான வாதம். இன்னொன்று, உதய் மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டதே அதிமுக, அதனால்தான் இந்த மின்சார சட்டங்களை எல்லாம் ஏற்க வேண்டியது இருக்குது, இந்த எல்லாம் திருத்தி அமைக்கிறது அல்லது உயர்த்த வேண்டிய கட்டத்துக்கு தள்ளப்படுதுன்றது அரசு சொல்கிற வாதம். இதில் அதிமுக ஒரு கடுமையான கண்டன அறிக்கையை திரு பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. அதிமுக இதை ஏன் சார் எதிர்க்குது? மற்ற பொருள் ஏறுறது மாதிரி இதுவும் ஏறத்தானே செய்யும்ன்ற வாதத்தை ஏன் ஏற்க மறுக்கிறீங்க? அதாவது, மற்ற பிரச்சனைகளில் விலை உயர்வோ கட்டண உயர்வோ ஏற்றம் காண்பதை விட பொதுமக்களை, ஒட்டுமொத்தமாக பொதுமக்களை, அதுவும் அனைத்து தரப்பினரையும் பாதிக்கக்கூடிய இந்த மின்கட்டண உயர்வை தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறது. என்னுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களும் அறிக்கை மூலமாக இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். நீங்கள் சொன்னதைப் போல
மின் பகிர்மான கழகம் இப்பொழுது ஏற்றி இருக்கிற இந்த உயர்வானது ஏதோ முதல் முறை அல்ல. இந்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து 3 முறை இந்த உயர்வு ஏற்றப்பட்டிருக்கிறது. மின் பகிர்மான கழகம் 2022 அமைக்கப்பட்டு, அதாவது ஒழுங்குமுறை, அதாவது மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் 2028 அமைக்கப்பட்டு அதில் என்ன முடிவெடுக்கப்பட்டது என்று சொன்னால், அப்பொழுது கட்டணத்தை ஏற்றி ஆண்டுதோறும் 6% அளவுக்கு இந்த டான்ஜெட்கோ மின் பகிர்மான கழகத்தினுடைய கூடுதல் செலவுக்கு அதை ஈடுகட்டுவதற்கு நீங்கள் ஏற்றிக்கொள்ளலாம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் ஒழுங்குமுறை மின்சார ஒழுங்குமுறை வாரியம் சொன்னதை அப்படியே கடைபிடிக்க வேண்டும் என்பது மின்சார வாரியத்தினுடைய கட்டாயம் அல்ல, அரசினுடைய கட்டாயம் அல்ல. நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒரு மக்கள் நலன் சார்ந்த ஒரு அரசாங்கம் மக்களுக்கு சுமை தாங்கியாக இருக்க வேண்டுமே தவிர மக்களுடைய தலையில் சுமையை சுமத்துகிற ஒரு அரசாக இருக்கக்கூடாது. எனவேதான் இந்த கட்டண உயர்வை நாம் கண்டிக்கிறோம். நீங்கள் கூட சொன்னீர்கள், அதாவது 20 பைசாவிலிருந்து 50 பைசா வரை ஏற்றிருக்கிறார்கள் என்று சொன்னீர்கள். அதே போல் இன்றைக்கு 400 யூனிட் வரை, 400 யூனிட்டிலிருந்து 500 யூனிட் வரை உபயோகிப்பவர்களுக்கு எவ்வளவு கட்டண உயர்வு இருக்கிறது என்று சொன்னால், அதாவது 40 அதாவது 4 ரூபாய் 60 காசிலிருந்து 4 ரூபாய் 80 காசு ஆகிறது. 500 யூனிட்டுக்கு மேல் 6 ரூபாய் 15 காசிலிருந்து 6.45 வரை ஏறுகிறது. இதில் கணக்கு போட்டு பார்த்தால் ஒரு சாதாரண பொதுமக்களை, அதாவது மின் நுகர்வோரை, ஒரு குடும்பத்திற்கு எவ்வளவு கூடுதல் செலவாகும் என்று கணக்கிட்டால், நீங்கள் சொன்னதை போல 1.83 கோடி மக்களுக்கு இது பாதிப்பல்ல என்று சொல்லுகிறீர்கள். ஆனால் இந்த 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கணக்கெடுக்கிற அந்த நிலைமையின் காரணமாக நீங்கள் சொல்லுகிற அந்த 1.83 கோடி மக்களுக்கும் பாதிப்பு ஏற்படுகிறது. மாதத்திற்கு ஒரு முறை கணக்கெடுத்தால் நிச்சயமாக இந்த கட்டணம் அவர்களை பாதிக்காது. ஆக 2 முறை அதாவது 2 மாதத்திற்கு ஒரு முறை என்று சொல்லுகிற போது அந்த ஸ்லாப் சிஸ்டம் அடுக்கு முறையில் உபயோகிக்கிற யூனிட் அதிகமாகிற போது, இப்போ 400 யூனிட்டுக்கு 4.60 என்று சொல்லுகிற போது அது 500 ஆகிற போது 6.15 ஆகிறது. ஆக சாதாரண மின் நுகர்வோர்கள் குடும்பத்தினர் 4 ரூபாய் 60 பைசா செலுத்த வேண்டிய நிலையில் கூடுதல் செலவின் காரணமாக 6.15 செலுத்து. அப்போ அந்த ஸ்லாப் சிஸ்டத்தினால் கட்டண உயர்வு. எனவே இது அனைவரையும் பாதிக்கிற வகையில் தான் இது இருக்கிறதே தவிர, நீங்கள் சொல்லுவதைப் போல, அதாவது மற்ற மாநிலங்களை ஒப்பிடுவதைப் போல, ஒப்பிட்டு பார்ப்பதைப் போல இந்த பிரச்சனை. மூன்று முக்கியமான விஷயத்தை சொல்றீங்க. ஒழுங்குமுறை ஆணையம் சொல்றதுனால அந்த பரிந்துரையை அவசியம் ஏற்றுக்கொண்டே ஆகணும்னு இல்லை. மாதம் ஒரு முறை இந்த கணக்கிடக்கூடிய முறை வந்தால் இந்த பாதிப்பு இருக்காது. இப்ப ஏற்றிருக்கக்கூடிய முறை என்பது எல்லோரையும் பாதிக்கும் அப்படின்னு சொல்றீங்க. அரசாங்கம் தந்திருக்கக்கூடிய ஒரு விளக்கம் என்பது 2 கோடி பேர்ல 1 கோடி பேருக்கு அவங்க இப்ப செலுத்தக்கூடிய மின் கட்டணத்தில் எந்த மாற்றமுமே இருக்க போவதில்லை. மீதி இருக்கக்கூடியவர்களில் 63 லட்சம் பேருக்கு மாதம் 5 ரூபாய் தான் கூட வரும். அதற்கடுத்து இருக்கக்கூடிய 35 லட்சம் பேருக்கு, அது 300 யூனிட் வரை பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு மாதம் 15 ரூபாய் தான் கூடும். 25 லட்சம் பேருக்கு, அது மின் நுகர்வோரில் ஒரு 10% ஆட்களுக்கு மட்டும் மாதம் 25 ரூபாய் கூடும். இப்படி ஒரு விளக்கத்தை தந்திருக்கிறாங்க. இது வந்து எல்லோர் தலையிலும் அந்த விளக்கம் சொல்லுங்க. எல்லார் தலையிலையுமே இந்த சுமையை வைக்கல. 2.5 கோடி வீட்டு கனெக்ஷன்ல 1 கோடி பேருக்கு எந்த மாற்றமும் இல்லை. இந்த ஏழைகள் பாதிக்கக்கூடாதுன்ற எல்லா அம்சங்களையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இதை பண்ணியிருக்கிறோம். அந்த மானியம்ன்றது, அவர்களுக்கு தரக்கூடிய மானியம்ன்றது தொடரும் அப்படின்லாம் அரசு சொல்ற வாதம் உங்களுக்கு ஏற்புடையதா இல்லையா? இல்லை இல்லை இல்லை, அதாவது 100 யூனிட் வரை ஃப்ரீ, 100க்கு மேல் இந்த கட்டணம். நான் சொல்லுவது, இந்த இப்பொழுது சாதாரண குடும்பத்தை சார்ந்தவர்கள் கூட மின் நுகர்வு அதிகமாக இருக்கிறது. சாதாரண குடும்பத்திற்கு கூட எந்த வீட்டில் எல்லா வகையான, அதாவது மின்சாரம் தான் ஒரு குடும்ப வாழ்வாதாரத்திற்கு அடிப்படையாக இருப்பதாலே ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் கூட மின்சார
நுகர்வு அதிகமாக இருக்கிறது. அந்த கணக்கில் தான் சொல்லுகிறேன். எனவே இப்போ நான் சொல்ல விரும்புவது, என்னதான் அரசாங்கம் இதற்கு சமாதானம் சொன்னாலும் மின்சாரத்துறையை பொறுத்தவரையில் இது ஒரு சேவைத்துறை. எப்படி போக்குவரத்து துறை ஒரு சேவைத்துறையோ, அல்லது நம்ம நம்ம நுகர்வோர் அதாவது பிடிஎஸ் சிஸ்டம் ஒரு சேவைத்துறையாக இருக்கிறதோ, அது போன்ற அந்த சேவைத்துறையிலே நாம் இந்த கணக்கு பார்க்கக்கூடாது. சேவைத்துறை என்று சொன்னால் மக்களுக்கு சேவைத்துறையால் ஏற்படுகிற அந்த நஷ்டத்தை, அந்த துறைக்கு ஏற்படுகிற நஷ்டத்தை அரசாங்கம் தான் ஈடுகட்ட வேண்டும். எனவே அதற்கு மின்சார வாரியத்துக்கு நஷ்டம் ஏற்படுகிறது, போக்குவரத்து துறைக்கு நஷ்டம் ஏற்படுகிறது, அதாவது பொது விநியோக திட்டத்திற்கு நஷ்டம் ஏற்படுகிறது சொல்லி பொதுமக்கள் தலையிலே சுமத்தக்கூடாது. எனவே தான் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது இப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மாண்பு புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சி காலகட்டும் அல்லது மாண்பு எடப்பாடியார் காலமாகட்டும், அந்த போக்குவரத்து துறையில் ஏற்படுகிற நட்டத்திற்கு, மின்சாரத்துறையில் ஏற்படுகிற நட்டத்திற்கு, பிடிஎஸ்ல ஏற்படுகிற நட்டத்திற்கு அரசாங்கம் அதை காம்பன்சேட் செய்தது. அதாவது மானியத்தின் மூலமாக அதை ஈடு செய்தது. ஆனால் மின்சார ஒழுங்குமுறை வாரியம் சொல்லிவிட்டது என்பதற்காக 6% ஏற்ற அவர்கள் உத்தரவிட்டார்கள். நாங்கள் 4.83 தான் ஏற்றிருக்கிறோம், எனவே நாங்கள் குறைவாகத்தான் ஏற்றிருக்கிறோம் என்று சொன்னால் இது சேவைத்துறையாக கருத வேண்டியதில்லை. இதுவும் ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு தொகையாகத்தான் இருக்க முடியும். எனவே நிர்வாகத்தின் மூலமாக, நிர்வாக திறமையின் மூலமாக அதை குறைக்க வேண்டுமே தவிர, அதாவது அந்த செலவை குறைக்க வேண்டுமே தவிர, செலவு கூடுதலாக மின் பகிர்மான கழகத்திற்கு ஏற்படுகிறது, எனவே நாங்கள் கட்டணத்தை உயர்த்துவோம் என்ற வாதம் சரியாக இருக்காது. செலவு எப்படி சார் குறைக்க முடியும்? நிலக்கரி விலை குறையல, டீசல் பெட்ரோல் விலை குறையல, நீங்க கச்சா எண்ணெயில வாங்கி டீசல்ல செய்யறதுனாலும் அதுல குறையல, ஊழியர்களுடைய சம்பளம் குறையல அப்படின்ற பட்சத்தில், அல்லது பீக் ஹவர்ல நமக்கு தேவையான டிமாண்டுக்கு வெளிச்சந்தையில போய் மின்சாரத்தை வாங்குறாங்க, அப்போ ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் என்ன பணம் அப்படின்னு சொல்லி தீர்மானமாகி செலுத்துறாங்க. அந்த பணத்தை கொடுத்து வாங்கலன்னா மின்வெட்டு, தமிழ்நாடே இருளில் மூழ்கியது அப்படின்னு வரும். வாங்கி ஆக வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஒரு அரசாங்கம் போகுது. அப்படி போகிறப்ப பல வீடுகளில் இப்போ நகர்ப்புறங்கள்லையும் சரி கிராமத்துலையும் ஏசி அதிகம் ஆயிருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய மின் டிமாண்ட், பீக் டிமாண்ட் அப்படின்றது ஆல் டைம் ஹை 20,341 மெகாவாட் அதிகரிச்சிருக்கு. அந்த எல்லை வரலையும் வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி குறைக்கும்? செலவை குறைக்கிறதுனா எப்படி குறைக்கணும்னு சொல்றீங்க? செலவு குறைக்க வேண்டும் என்று சொல்வதை விட அந்த செலவை மக்கள் தலையிலே சுமத்தக்கூடாது. அதாவது நீங்கள் கூட சொன்னீர்கள் 2023 புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சி காலத்தில், அந்த ஆட்சியில் 5 ஆண்டு கால ஆட்சி ஒரே முறைதான் 2003 மட்டும்தான் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டது. ஆனால் இப்பொழுது 3 முறை உயர்த்தி ஆகிவிட்டது. ஆக அதவே தான் சொன்னேன் சேவைத்துறை என்று. இந்த சேவைத்துறையிலே ஏற்படுகிற நட்டத்தை மற்ற துறைகளிலே ஈடுகட்ட வேண்டும் ஒரு நடைமுறைக்கு ஏறத்தாழ வந்துட்டோம் சார். நீங்க வைக்காம நீங்க 2 வருஷம் ஏத்தாம இருந்தாங்க 15% ஏத்த போறாங்க. சரி, நான் சொல்லுகிறேன். அதாவது பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார்கள். அதாவது டேப் தி ரீச் பேட் தி போர் என்று சொன்னார்கள். நீங்கள் மற்ற வருமானம் ஈட்டக்கூடிய அந்த துறையிலிருந்து அதற்கு மக்களை பாதிக்காத வகையிலே வரியை ஏற்றி அல்லது வருமானத்தை பெருக்கி நீங்கள் ஏழைகளை காப்பாற்றுகிற இந்த சேவைத்துறைக்கு அதை ஈடுகட்டுவதற்கு, அந்த நட்டத்தை ஈடுகட்டுவதற்கு அந்த பணத்தை செலவழிக்க வேண்டுமே தவிர பொதுமக்கள் தலையிலே சுமத்தக்கூடாது. திரு செம்மலை, நீங்க ரொம்ப மூத்த அனுபவம். அண்ணாவின் கூற்று நியாயமானது. பணக்காரங்கள்ட்ட இருந்து வரியை வசூலிச்சு ஏழை எளிய மக்கள் பாதிக்காத வகையில் ஒரு அரசாங்கத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்றீங்க. இன்னைக்கு அரசாங்கத்துக்கு வரி வசூலிக்கிற அதிகாரமே போயிடுச்சே. ஜிஎஸ்டி வந்த பிறகு மாநில அரசுகளுக்கு தங்கள் வரி வருவாயை பெருக்கிக் கொள்வது அப்படின்ற ஒண்ணுக்கான ஸ்கோப்பே இல்லாம போயிடுச்சே. அப்போ ஹோப் இல்லாமல் போனால், இப்போ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்ததிலிருந்து மாநில அரசுக்கு இருக்கிற அதிகாரத்தின் மூலமாக எவ்வளவு எல்லாம் வரி போட முடியுமோ, கட்டண உயரை செலுத்த முடியும், உயர்த்த வேண்டுமோ அத்தனையும் உயர்த்தி விட்டார்கள். சொத்து வரி உயர்த்தி ஆகிவிட்டது, வீட்டு வரி உயர்த்தி ஆகிவிட்டது, அதே மாதிரி பால் விலை உயர்த்தி ஆகிவிட்டது, பத்திரப்பதிவு உயர்த்தி ஆகிவிட்டது, கட்டணம் உயர்த்தி ஆகிவிட்டது. அது மட்டுமல்ல, வழிகாட்டு நெறிமுறை அது ஏற்றப்பட்டு விட்டது, வாகன வரி ஏற்றப்பட்டு வருது, எல்லாமே எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு.
அதாவது இனிமேல் தமிழக அரசு, மாநில அரசு எந்த வரியையும் அதனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட எந்த வரியும் ஏற்ற முடியாத அளவுக்கு அனைத்து வரிகளையும் திமுக ஆட்சியிலே போட்டாக்கி விட்டது. எனவே ஆளும் தரப்பினுடைய கருத்தை கேட்டு மக்கள் தலையில நம்ம நீங்க சொல்றது ஒரு முக்கியமான பாயிண்ட சொல்றீங்க. தொடர்ந்து 3 ஆண்டு ஏத்திட்டாங்க, எல்லா வகையிலையும் மீதி கட்டணங்களையும் உயர்த்துறாங்க. இது மக்களுக்கான சுமை அப்படின்ற கோணத்தை சொல்றீங்க. எதிர்க்கட்சியினுடைய விமர்சனமாக இதை எடுத்துக்கிட்டு ஆளுங்கட்சியினுடைய விளக்கத்தை கேட்டுறேன். திரு ராஜீவ்காந்தி, திரு செம்மலை அவர்கள் முன்வைச்ச குற்றச்சாட்டுக்கு உங்க பதில். பெருமரியாதைக்குரிய மூத்த தலைவர் ஐயா செம்மலை அவர்கள் ஒரு நிதானமான, இன்னும் சொல்ல வேண்டுமானால் ஒரு பொறுப்போடு எதிர்க்கட்சியாகத்தான் விமர்சனத்தை வைத்திருக்கிறார். அதற்கு மக்கள் மன்றத்தில் பதில் சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. அவர் ஐயா சொன்னார், நீங்கள் 3 ஆண்டுகளில் எல்லா விலையும் உயர்த்திட்டீங்கன்னு. ஒரு அரசு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்றால் மக்களிடமிருந்து வரி வாங்கி, மக்களிடமிருந்து கட்டணம் வாங்கி அதை மக்களுக்கு சேவையாக மாற்ற வேண்டும். அதுதான் பேரறிஞர் அண்ணா சொன்ன அந்த கொட்டேஷனை கூட ஐயா செம்மலை அவங்க கூட்டிகிட்டு காட்டினாங்க. வலிமையானவரிடமிருந்து வரியை வாங்கி வலிமை குன்றிய வரிகளுக்கு செலவு செய்வது, அதுதான் அந்த பாலிசி தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பாலிசி. ஏறத்தாழ இந்தியாவுடைய நிலைப்பாடும் அதுதான். ஆனால் 4 ஆண்டுகளாக மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது தனக்கு வரி போடுகிற அதிகாரம் இருந்தும் மக்கள் நலனுக்காக வரி போடாமல் இல்லை, அப்படி இல்லை. அதற்கு மாறாக தன் பதவியை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எந்த நிர்வாக நடவடிக்கையும் அவர் எடுக்கலை. குறிப்பாக உதயமின் திட்டத்தில் மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்களால் நிராகரிக்கப்பட்ட அந்த உதயமின் திட்டத்தை இவர் ஆட்சிக்கு வந்த பின்னாடி கையெழுத்து போட்டாங்க. ஆனால் அந்த நடைமுறையின்படி கிடைக்க வேண்டிய மானியங்களை, தொகைகளை பெற்றாங்களா? அதனால் ஏற்படுகிற இழப்பை தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ளுங்கிற விதியின்படி கூட ஏற்றுக்கொள்ளலை. ஏன்னா அவருக்கு கை வைக்க பயம். யார்கிட்ட வாங்கி யார்கிட்ட கொடுக்கறது? நம்ம போய் ₹1 ஏற்றிட்டாங்கன்னா அதுக்கு சரியான விளக்கத்தை கொடுக்க முடியாது, மக்கள் மட்டத்தில் நம்ம அம்பலப்பட்டுருவோம் அப்படிங்கிற பயம் இருந்தது. அதனால்தான் வாய்ப்பு இருந்த எல்லா துறைகளிலும் வரியையோ கட்டண உயர்வோ அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா நல்லாட்சிக்காக அல்ல, அதற்கு மாறாக நிர்வாக சீர்கேட்டால் அதை உயர்த்தாமல் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி ஐயா சொல்கிறாங்க இது ஒரு சேவைத்துறை. அது எந்த மாற்று கருத்து இல்லை. அதனால்தான் 2,42,000 குடும்பங்களுக்கு இன்று வரி உயர்த்தப்படலை. ஏறத்தாழ ஒட்டுமொத்தமாக கனெக்ஷனில் தமிழ்நாடு முழுக்கக்கூடிய அந்த மின்சாரம் அந்த இணைப்புகளில் 2,42,000 இணைப்புகளுக்கு கட்டண உயர்வு இல்லை. அது ஏறத்தாழ 42.37 விழுக்காடு. அதில் யார் வர்றாங்கன்னா 100 யூனிட்டுக்கு மின்சாரத்துக்கு கீழே நுகர்கிற சாமானிய ஏழை விவசாய குடிகள், அன்றாடங்காட்சிகள், இன்னும் வறுமை கோட்டுக்கள் இருக்கிற மக்கள், தினமும் உடல் உழைப்பை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய சாமானிய மக்களுக்கு வரி உயர்வு இல்லை. இன்னொன்று, விவசாயத்திற்காக இந்த அரசு பொறுப்பேற்ற பின்பு 4 ஆண்டுகளாக உதயமிடத்தில் கையெழுத்து போட்ட பின்பு கூட விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுக்கக்கூடாதுன்னு மோடி அரசு சொன்னதை கேட்டுட்டு மௌனமாக நிர்வாக நம்ம செய்யத்தரலன்னு சொல்லிடுவாங்கிறதுக்காக அமைதியாக இருந்த எடப்பாடி பழனிசாமி அமைதியாக இருந்தபோது இந்த அரசு மரியாதைக்குரிய எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர்கள் பொறுப்பேற்ற பின்பு 1 லட்சம் இணைப்புகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்தது. நெசவாளர்களுக்கு மானிய தொகையில் விதிவிலக்கு கொடுத்தது. இந்த 100 யூனிட்டில் சாமானிக பயன்படுத்துகிற முதல் 100 யூனிட்டுக்கு மின்சார உயர்வு இல்லை. நாங்கள் மற்ற மாநிலத்தை ஒப்பிடுவதற்கு எந்த இதுவும் இல்லை. காரணம் ஏன்னா, நீங்கள் தமிழ்நாடு என்பது மின்சாரம் என்பது சேவைத்துறை தான். 3 ஆண்டுகளில் நீங்கள் ஒரு மின்சார வாரியம் கடனுக்கு தள்ளப்பட்டது என்று சொல்கிறாங்க. முத்தமிழர் கலைஞர் இருந்த காலத்தில் மின்சார வாரியம் கடன் வாங்கியது உண்மை. எவ்வளவுனா 46,000 கோடி ரூபாய் கடன் இருந்தது. ஆனால் எடப்பாடி அவர்கள் அந்த இடத்துல விட்டு வெளியே போகும்போது 1,59,000 கோடியாக இருந்தது. எவ்வளவு? 46,000 கோடியிலிருந்து 1,59,000 கோடியாக மாறியது. 46,000 கோடியை கடன் பெற்றிருந்த போது இங்கு செயல்படுத்தப்பட்ட எண்ணூர், சென்னை, புனலூர், இன்னும் சொல்லப்போனால் இன்னும் நீர்நிலை மின்சாரங்கள், மேட்டூரில் அலகு 2, இதெல்லாம் புதிய மின்சார திட்டங்கள் இருந்தது. சுயமாக தமிழ்நாடு அரசை மின்சாரம் தயாரிக்கும் திட்டங்கள். ஆனால் மரியாதைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 46,000 கோடியிலிருந்து 1,29,000 கோடியாக கடனாக மாற்றினாங்க. ஆனால் புதிய மின் திட்டங்கள் எதுவுமே இல்லை. அதற்கு மாறாக உதய மின் திட்டத்தின்படி ஒரிசா அரசு ₹7 யூனிட்டுக்கு வாங்கினா ₹12 ஒப்பந்தம் போடப்பட்டது. ஒரு தரமற்ற நிலக்கரி அதானி போன்ற நிறுவனம் வாங்கி அது ஊழல்னு இன்னைக்கு நாங்கள் சொல்லலை, மோடியுடைய சிஏஜி அறிக்கையே சொல்லுது. அது ஒரு இன்னும் எடப்பாடி பழனிசாமி மீது தொங்கியிருக்க கத்தியாகத்தான் அது இன்னைக்கு இருக்கு. நிர்வாக சீர்கேட்டில் பயந்து போய் ஒரு பக்கம் சொந்தமாக மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு எவ்விதமான ஏற்பாடு ஆட்சியில நிர்வாக சொல்லுங்க நடவடிக்கை, நிர்வாக சீர்திருத்தம், ஏழைகள் நலன் அப்படின்ற பெயர்ல அது ஏத்தாம இல்ல, அவர்களுக்கு வேற காரணம் இருந்தது, அதனால அதை உதவி மின் திட்டத்தை ஏத்துக்கிட்டாங்க. இப்ப இருக்கக்கூடிய இந்த உயர்வுனால ஏழை எளியவர்களுக்கு பாதிப்பு இல்லை. உண்மையிலேயே
உண்மையிலேயே சிறு குறு தொழிலாளர்களுக்கு சிக்கல் இருக்குது. அது இந்த மாற்று கருத்து இல்லை. அதை இப்போ எதிர்க்கட்சி தலைவர்கள் கூட சுட்டி காட்டியிருக்காங்க. மாண்பு முதலமைச்சர் அதை கவனிப்பாங்க. அதில் ஏதாவது மாற்றம் திருத்தம்னாலும் அரசு யோசிக்கும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் பெரும் பணக்காரர்களுக்கு, பெரும் இண்டஸ்ட்ரீஸுக்கு அதை அப்படியே வைத்துக் கொண்டு வேண்டிய தேவையில்லை. அதாவது கோடி கோடியாய் சம்பாதிக்க அரசின் சேவையை பயன்படுத்தி கொண்டு அரசுடைய இப்போ உதாரணமாக ஐயா சேவைத்துறைன்னு சொன்னாங்கல்ல, பேருந்தில் போகிறவங்களுக்கு கட்டணம் உயராது, ஆனால் ரயில்வே கொஞ்சம் உயர்த்தும். ஆனால் விமானம் என்பது எப்படி இருக்கணும்? 5000 ரூபா, 3000 ரூபா, 10000 ரூபா, 12000 ரூபா, 15000, 18 இருக்கும். ஒரே கட்டணம் இருக்காது. அதுவும் சேவைத்துறை தான். ஆனால் எந்த சேவையை எப்போது பயன்படுத்துவது? 100 யூனிட் பயன்படுத்துவது அந்த சேவை, 1000 யூனிட் பயன்படுத்தினால் அவர் வசதி. அப்போ சேவைக்கும் வசதிக்கும் வித்தியாசம் உண்டு. இந்த அரசு வசதி படுத்தவர்களிடமிருந்து வாங்கி ஏழைகளுக்கு சேவை வழங்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறது. அதனால் தான் 2,42,00,000 இணைப்புகளுக்கு எவ்விதமான மின்சார உயர்வும் இல்லை. அதற்கு மாறாக உயர்த்துவது 20 பைசா, 40 பைசா, 80 பைசா மின்சாரத்தை பயன்படுத்துற தொழில்துறை இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு அதிக சுமை அப்படின்னு வந்ததுன்னா அது ஒரு காம்படிட்டிவ்னஸ், ஒவ்வொரு மாநிலத்திலும் தொழில் செய்வதற்கான போட்டி திறனை குறைச்சிரும் அப்படின்றது இன்னொரு பார்வை. திரு செம்மலை குறுக்கிட்டாங்க. திரு செம்மலை, அதாவது சகோதரர் ராஜீவ்காந்தி அவர்கள் அரசாங்கத்தை எவ்வளவு டிஃபெண்ட் பண்ணுமோ அவ்வளவு பண்ணாங்க. நான் கேட்கறது இந்த அரசாங்கத்தை குறை சொல்வதற்காக அல்ல, ஒரு எச்சரிக்கைப்படுத்துகிறேன். 2008 என்ன நிலைமை ஏற்பட்டது? மரியாதைக்குரிய ஆற்காடு வீராசாமி அவர்கள் அமைச்சராக இருந்தபோது, அதாவது மின்சாரத்திற்கே விடுமுறை விட்ட ஆட்சி என்று அந்த ஆட்சி மீது விமர்சனம் இருந்தது. எனவே தான் ஒரு எச்சரிக்கையாக நான் சொல்லுகிறேன். இன்னும் சொல்ல போனால் அவருடைய தேர்தல் அறிக்கையிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த தேர்தல் அறிக்கையிலே மாதம் ஒரு முறை மின் கட்டணத்தை நாங்கள், அதாவது மின்கட்டண அளவீடு செய்வதை நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம் என்று சொன்னார்கள். அதன் மூலமாக மாண்பு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார் என்று சொன்னால், ஆண்டுக்கு 6000 ரூபாய் ஒரு குடும்பத்திற்கு மிச்சப்படுத்தப்படும் என்று சொன்னார். அதைத்தான் இப்பொழுது கேட்கிறேன். அந்த 6000 ரூபாயை நீங்கள் மிச்சப்படுத்தியிருந்தால் நாங்கள் வரவேற்றிருப்போம். ஆனால் இந்த மின்கட்டண உயர்வின் மூலமாக அதே குடும்பத்திற்கு 6000 ரூபாயை குறைப்பதாக சொன்ன நீங்கள் இப்பொழுது 6000 ரூபாய், 6000 10,000 ரூபாய் வரை நீங்கள் அதை ஏற்றி இருக்கிறீர்கள். நன்றி சார். பொதுமக்களை பாதிக்கிறது. இன்னொன்றையும் சகோதரர் ராஜீவ்காந்தி அவர்கள் பொருளாதார ஒரே முடிச்சிடறேன். இறுதி கருத்தா முடிச்சிடறேன். அதாவது தொழிலதிபர்களுக்கு, தொழிற்சாலைகளுக்கு அதிகமாக கட்டணம் போடுகிறோம் எனவே என்று சொல்லுகிறார். அதிலும் ஒரு பாதிப்பு இருக்கிறது. நீங்கள் சொன்னதைப் போல, நெறியாளர் சொன்னதைப் போல முதலீடு குறையும். அது மட்டுமல்ல, அந்த உற்பத்தி செய்கிற பொருளுக்கு விலை கூடும். அப்பொழுதும் மறைமுகமாக பொதுமக்கள் பாதிப்பார்கள். எனவே தான் இதில் எச்சரிக்கையாக அந்த அரசினுடைய வருமானத்தை கொண்டு சேவைத்துறையில் அந்த நட்டத்தை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர ஒழுங்குமுறை ஆணையம் சொல்லி இருக்கிறதே என்பதற்காக மின் நுகர்வோருக்கு இந்த சுமையை ஏற்றக்கூடாது என்பதுதான் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் இதை திரும்ப பெற வேண்டும் என்கிற அந்த வேண்டுகோளை சொல்லி. நன்றி சார். நன்றி சார். திரு ராஜீவ்காந்தி சுருக்கமா. அதான் ஐயா அங்கே ஒரு இண்டஸ்ட்ரியில் பாதிக்கப்படுங்கிற ஒரு அக்கறைன்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, அதை உறுதியாக தொழில்துறை அது அவர்களுக்கு எந்த சலுகை கொடுக்கணும், எங்கே கொடுக்கணும் என்பதை கொடுத்து உறுதியாக சரி செய்யும். அப்படி தமிழ்நாடு மாநிலத்தை இண்டஸ்ட்ரியில் பாதிக்கிற மாநிலமாக முதலீட்டாளர்கள் கருதியிருந்தார்கள் என்றால் ஒட்டுமொத்த இந்தியாவில் முதலீடுகள் இருக்கிற முதல் மாநிலமாக தமிழ்நாடு இருக்காது. இன்றைக்கி இந்திய அளவில் ஒப்பிடுமா முக்கியமில்லை. போட்டி என்பது நான் அமெரிக்காவோடையும் இங்கிலாந்தோடையும் போட்டி போட முடியாது. உத்தரப்பிரதேசத்தோடையும், பீகாரோடையும், குஜராத்தோடையும், மகாராஷ்டிரத்தை போட்டி போடணும். இவ்வளவு சிறப்பான சேவையை செய்வதால் தான் நீங்கள் உங்கள் ஆட்சியில், மரியாதைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் வராத தொழில் முதலீடுகளாம் புதிதாக 30 ட்ரில்லியனை நோக்கி நாங்கள் ஆகிற அந்த நோக்கத்தை இங்கே வந்துருக்காங்க. அதை பற்றி எங்களுக்கு கரிசனம் இருக்குது, பார்வை உண்டு. நான் மீண்டும் சொல்லுவது, ஐயா 2008 பண்ணி மரியாதைக்குரிய ஐயா ஆற்காடு வீராசாமி அவர்களுடைய அந்த நிலைப்பாடை சொன்னாங்க. ஐயா, அந்த பெரிய மின் தட்டுப்பாடு வந்த பின்பு இந்த அரசு அன்றைய முத்தமிழர் கலைஞர் அரசு பாடம் கற்றுக்கொண்டதால் தான் புதிதாக 4 மின்சார உற்பத்தி நிலையங்களை ஆரம்பித்தது. ஆனால் கடந்த 10 ஆண்டு காலத்தில் இத்தனை நான் சொன்ன 46,000 கோடி 129 கோடி உயர்ந்திருக்கு, 129,000 கோடி உயர்ந்திருக்குன்னு எந்த புதிய மின் திட்டத்தை கடந்த ஆட்சியாளத்தில் உங்களுடைய மாண்புமிகு இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆரம்பித்தார் என்று சொல்லுங்கள் நீங்கள். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம நாங்கள் அதாவது நான் ஒரு பக்கம் அது கடனை கட்டுக்கவே மாட்டேன், கடன் மின்சார வாரியத்தை கடன் ஏறிக்கொண்டே போகிறது ஒரு நல்ல சைன், நல்ல குட் சைன், நாட் ஏ குட் சைன். ஏன்னா ஒரு அது என்றைக்குமே அரசாங்க தலையில் தான் விடியும். அப்போ இதை சரி செய்வதற்கு இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் 2 வேலை பண்ணுச்சு.
ஒன்று விவசாயிகளுக்கு கிடைக்காத, நாம் ஏற்கனவே சொன்னது தான், அந்த இலவச மின்சாரத்தை கொடுத்துச்சு. மிக முக்கியமாக மின்சார வாரியத்தின் இழப்பீடை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொண்டது. அதனால தான் இன்னைக்கு 6% நீங்கள் உயர்த்தலான்னு சட்டம் வழிவகுத்தினா கூட நாங்கள் அவ்வளோ உயர்த்தலை, சாமானியருக்கு உயர்த்தலை. வரி கட்டுகிற என்ன சொல்லுவென்றால் உற்பத்தியை அதிகம் பெருக்குகிற லாபம் சம்பாதிக்க பெருமுதலாளியிடம் போய் ₹1 ஏற்றுமை ஒழிய சாமானியர்களுக்கு நான் உயர்த்தலை. சாமானியர்களை எப்போதும் பாதுகாக்கிற ஆட்சியாக தான் இந்த ஆட்சி இருக்கு. நன்றி நன்றி. மின்சாரத்தை சாமானியர்கள் மட்டும் நுகரலை, தொழில்துறை நுகர்றாங்க, வணிகர்கள் நுகர்கிறார்கள், பலதரப்பட்டவங்களுடைய தொழில், அவங்களுடைய போட்டித்திறன், இது எல்லாமே சம்பந்தப்பட்ட ஒன்று. நம்ம தொடர்ந்து பேசலாம். மற்றவங்களுடைய கருத்தையும் கேட்டுறேன். ஆளுங்கட்சி அதை டிஃபெண்ட் பண்ணுறதும் திரு ரகுநாதன், ஆளுங்கட்சி மின்கட்டணம் உயர்ந்தாலோ அல்லது வேறு ஒரு விலை உயர்ந்தாலோ அவங்க சரி என்ன காரணங்களுக்காக உயர்த்தணும்னு அவங்க காரணங்களை சொல்கிறதும் எதிர்க்கட்சி விமர்சிக்கிறதும் ஒரு இயல்பு ஜனநாயகத்தில், அது அவசியம். அதை தாண்டி விருப்பு வெறுப்பு இல்லாமல் சில யதார்த்தங்களையும் உங்களை போன்ற வல்லுநர்கள் பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மின்கட்டண உயர்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டியதா, தவிர்க்க முடியாததா? வணக்கம் குணா. இந்த சப்ஜெக்ட் ரொம்ப சீரியஸான ஒரு சப்ஜெக்ட். இது நம்ம அரசியல் ரீதியாகவோ அல்லது பழைய கதைகளை பற்றி பேசியோ ஏன் இந்த நிலைமைக்கு வந்துட்டோம்னோ அலசிட்டு இருக்கிற தருணம் இல்லை. 2022ஆம் ஆண்டு இந்த மின்கட்டண உயர்வு அமலுக்கு வந்தது. அன்றைய காலகட்டத்தில் டான்ஜெட்கோனுடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்டிற்கு 35,000 கோடி நஷ்டம். அன்றைய தேதியில் அவுட்ஸ்டாண்டிங் லோன் 1,80,000 கோடி. அன்றைய தேதியில் அக்யூமுலேட்டட் லாஸ் 1,40,000 கோடி. இது ஒரு பக்கம் இருக்கு. அதே நேரத்தில் அன்றைய தேதி, அதாவது 2022ல் மேக்ஸிமம் பீக் அவர் இது எவ்வளவு கன்சியூம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா 16,000 மெகாவாட் அல்லது 360 மில்லியன் யூனிட். இதான் மேக்ஸிமம் கன்சியூம் பண்ணியிருக்கோம். 16,000 மெகாவாட். 16,000 மெகாவாட். இந்த 2022ன்ற ஒரு காலகட்டத்தை பேசும் பொழுது அதற்கு முந்தைய 2 ஆண்டுகள் கொரோனாவினால் லாக்டவுனில் இருந்த காலகட்டம். அப்போ மின்சாரம் அதிகமாக வீடுகளில் உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு காலகட்டம். தொழிற்சாலை மூடியிருந்தாங்க. சப்சிடைஸ்டு பவர் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடுகளுக்கு போகிறது. அப்போ அதை பேலன்சிங் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது இதிலிருந்து எப்படி மீண்டு வர போகிறோன்றது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். இது ஒரு புறம். அரசை எடுத்துக்குவோம். 2022ல் அரசனுடைய நிதி நிலைமை மிக மோசமான ஒரு காலகட்டத்தில் திண்டாடி கொண்டிருந்த ஒரு நிலைமை. தொழில் முனைவோர்களை எடுத்துக்குவோம். தொழில் முனைவோர்களுக்கு நடத்த முடியுமா தொழிலை, எப்படி இதை சமாளிக்க போகிறோம், எப்படி பண்ண போகிறோம்னு எல்லாருமே ஐசியூவில் இருந்த நேரம். தொழில் முனைவோர்கள் நன்றாக இல்லை என்றால் அவர்களிடம் வேலை செய்பவர்கள் நன்றாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அப்போ வேலை செய்யக்கூடியவர்கள் அவர்கள்தான் சாமானிய மக்கள், அவர்கள்தான் அன்றாடம் சம்பாதிக்க வேண்டியவர்கள் அல்லது மாத சம்பளம் வாங்குபவர்கள். இப்போ அனைவருமே இந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னு சொல்கிற டான்ஜெட்கோ, அரசு, கன்சியூமர்ஸ், இந்த 3 பேருமே நூலில் நடக்கும் பேலன்சிங் ஆக்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஒரு ஒழுங்குமுறை ஆணையம், அதில் நானும் உறுப்பினர், சிறு குறு தொழில்களின் சார்பாக நான் அதில் ஒரு உறுப்பினராக உள்ளேன். அப்போ இதை பற்றி பேசும்போது கரண்ட் விலையை ஏற்றணுமா வேணாமா அப்படின்ற ஒரு நிலைமை வர என்ன ப்ரொசீஜர்னா, இபியில் போய் இந்த மாதிரி எங்களுக்கு காஸ்ட் அதிகமாகுது சார், இதை ஏற்றணும்னு பெட்டிஷன் கொடுப்பாங்க. எவ்வளவு ஏற்றிக்கலாம் அல்லது ஏற்றவே கூடாதா, குறைக்கணுமான்னு ரெகுலேட்டரி அத்தாரிட்டி சொல்லணும். ரெகுலேட்டரி அத்தாரிட்டி எங்களை மாதிரியான எக்ஸ்பர்ட்ஸுகளை டீமில் வைத்து பேசி அதிலிருந்து ஒரு முடிவு, அப்புறம் மக்களுடைய கருத்து, அதிலிருந்து ஒரு முடிவு வரும். இதில் எல்லாருமே எமோஷனலாக பேசுகிறோம் அல்லது பொலிட்டிக்கலாக பேசுகிறோம். பட் இதில் இருக்கிற உண்மை என்ன அப்படின்னா, மின்சாரம் இல்லாமல் வாழ்வு இல்லை, தொழிற்சாலை இல்லாமல் நாடு இல்லை. இருவருக்குமே இரு கண்கள் மாதிரி தேவைகள் இருவருக்குமே இருக்கு. 2 பேருமே மூழ்கி கொண்டிருக்கிற ஒரு தருணம். அந்த தருணத்தில் ஒரு விலையேற்றம் வருது. சரி, அந்த விலையேற்றம் எல்லாருக்குமே ஏற்புடையதாகத்தான் இருந்தது. ஒரு யூனிட்டில் எவ்வளவு ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோன்றது, ஏன்னா 6 வருடங்களாக ஏற்றவில்லை. ஆண்டிற்கு ஒரு 5% இன்ஃப்ளேஷன் எடுத்துக்கிட்டா கூட ஒரு 30% ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிருக்கணும், அதில் மாறதில்லை. ஆனால் எங்கே தப்பு நடந்தது அப்படின்னா,
அனைத்து வழிகளிலுமே திடீரென்று கட்டணத்தை உயர்த்தியது, திடீரென்று அளவுக்கு அதிகமாக உயர்த்தியது. இந்த சுமையை சிறு குறு தொழில் நடத்துபவர்களால் தாக்கு பிடிக்க முடியல. இது இந்த டைமிங்கில் ஒரு ப்ராப்ளம். அதுக்கப்புறம் தான் இந்த நிலையான கட்டணத்தை மட்டும் நீங்கள் விலக்கு பண்ணுங்க, ஏன்னா எங்களால் முடியலன்னு சொல்லும் பொழுது முடியுமா முடியாதான்ற ஒரு டிபேட் போய்கிட்டு இருக்கும் பொழுது இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு வருவோம், இன்றைய காலகட்டத்துக்கு வருவோம். நிலையான கட்டணம்ன்றது என்ன இது சொல்றேன்? நிலையான கட்டணம்னா இப்போ நான் ஒரு தொழிற்சாலை நடத்துகிறேன், எனக்கு ஒரு 50 கிலோவாட் பவர் சாங்ஷன் வாங்கியிருக்கேன்னா நான் எவ்வளவு யூஸ் பண்ணுறனோ அதற்கு யூனிட் பேசிஸில் பவர் கட்டணும். அது இல்லாமல் அந்த 50 கிலோவாட்டுக்கு ஒரு நிலையான கட்டணம் இப்போ 140 ரூபா பர் கிலோவாட்டுக்கு நான் கட்டி ஆகணும். அதை நான் உபயோகப்படுத்துறனோ இல்லையோ, நான் லாக்டவுன்ல இருக்கிறனோ. முக்கியமான கோரிக்கையா கடந்த ஒரு வருஷமா பாத்தீங்கன்னா அந்த 2 வருஷமாக அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதை செய்ய முடியாத இடத்துல இருக்கோம்னு இவங்க விளக்கம் சொல்றாங்களே, அங்கேதான் தவறு. அங்கேதான் நம்ம மக்களுடைய எதிர்பார்ப்பை, தொழில்துறையினருடைய கஷ்டத்தை புரிந்து கொள்ளவில்லையோன்ற ஒரு கவலை வருது. இதுல ஒரு விலக்கு கொண்டு வந்தாங்க, அரசிடமிருந்து ஒரு தீர்வு வந்தது. அது என்னன்னாக்கா 4 முறை உங்களுடைய ஃபிக்ஸட் பவர் கன்சம்ஷன் நீங்கள் மாற்றி அமைச்சிக்கலாம் ஆன்லைன்லன்னு சொன்னாங்க. இப்போ எனக்கு இந்த சீசனில் பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னாக்கா நான் 100 கிலோவாட் வச்சுக்கலாம். அடுத்த சீசனில் பிஸ்னஸ் டல் அப்படின்னாக்கா நான் 20 கிலோவாட்டுக்கு போயிடலாம். நீங்களே உங்க கட்டணத்தை குறைச்சிக்கலாம். 4 முறை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டியை கொடுத்தாங்க. அது எல்லாராலையும் முடியாது, ஏன்னா சிறு குறு தொழில் நடத்துறவங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியல. அப்போ அவங்க சொன்னாங்க, மொத்தமாகவே இதிலிருந்து எங்களுக்கு விலக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு கொடுங்களேன், கொஞ்சம் எங்களை மூச்சு விட விடுங்களேன், நாங்களும் கொஞ்சம் வாழணும்னு நினைக்கிறோம் அப்படின்ற பொழுது இதில் தான் போட்டி வந்தது. சரி சார், நீங்கள் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தேவை இருந்தது அப்படின்னு சொல்றீங்க. இப்போ 20,000க்கு இப்போ கடந்த சம்மர்லாம் பார்த்தா அதுதான் பீக் சம்மர் 20,500, 20,341, 16,000 மெகாவாட்டு 2022. இப்போ 2024 2 வருஷத்தில் 20,840 மெகாவாட் பீக் டிமாண்ட். அப்போ கிட்டத்தட்ட 22% உயர்ந்திருக்கு. உயர்ந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்றது 2வது கேள்வி. இப்போ இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆக்டிவிட்டி நிறைய வந்துகிட்டு இருக்கு, இண்டஸ்ட்ரீஸ் நிறைய வந்துகிட்டு இருக்கு, பலதரப்பட்ட தொழில் கவனத்தை நம்ம ஈர்க்கிறோம். இதெல்லாம் உண்மை தானே, இதை மறுத்துவிட முடியாது. 5.5 லட்சம் கோடி முதலீடுகளை ஈர்க்கிறோம் அப்படின்னாக்க அதில் 70% நம்ம கன்வர்ஷன் ரேட் வைத்திருக்கிறோம் என்றால் அத்தனை இண்டஸ்ட்ரி வர்றதா தானே பொறுத்தோம். அப்போது அவங்களுடைய தேவை அதிகமாகுது. இதில் என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த 2022க்கு அப்புறம் பவர் பர்ச்சேஸ் நம்ம 60% இன்னும் வெளியிலிருந்து தான் வாங்குகிறோம். அப்போ பவர் பர்ச்சேஸ்னுடைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஏன்? உக்ரைன் வார், எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஜாஸ்தியாச்சு, டாலர் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஜாஸ்தியாச்சு, வட்டி ஜாஸ்தியாச்சு. அப்போது பவர் பர்ச்சேஸ்னுடைய ப்ரைஸ் ஜாஸ்தியாச்சு. இந்த 2022ல் கட்டண உயர்வுனால 36,000 கோடியாக இருந்த நஷ்டம் ஒரு 16,000 கோடி குறைந்தது. ஆனால் இந்த கட்டண உயர்வினால் இந்த எக்ஸஸ் டிமாண்டை மீட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதனால், லோட் ஷெட்டிங் இல்லாமல் கொண்டு போக வேண்டிய ஒரு நிலையில் நாம் இருந்ததனால் 10,000 கோடி அதிகமாக செலவு செய்ய வேண்டிய கட்டாயம். அது மின்சாரத்தினுடைய நுகர்வு, மின்சார தேவை அதிகமாச்சு, மின்வெட்டு இல்லாமல் தந்தாக வேண்டிய நெருக்கடி இருந்தது. அதே தான். அப்போ ஜான் ஏறி முழம் சறுக்கணும். எல்லாருக்கும் இதே நிலைமை, ஜான் ஏறி முழம் சறுக்கிறோம். அப்போ டான்ஜெட்கோவும் ஜான் ஏறுது, முழம் சறுக்குது. இண்டஸ்ட்ரி நடத்துகிறவங்களும் ஜான் ஏறுறாங்க, முழம் சறுக்குறாங்க. அரசை பொறுத்த வரைக்கும் 10,000 கோடி சப்சிடிக்காக இதை கொடுத்தாங்க, 15,000 கோடி லாஸ் காம்பன்சேஷனுக்கு கொடுக்குறாங்க. அப்போ 25,000 கோடி தமிழக பட்ஜெட்லேருந்து ஒதுக்கப்பட்டு டான்ஜெட்கோக்கு கொடுக்கப்போகுது. முதல் திட்டத்தில் சேர்ந்ததுனால தான் இந்த பிரச்சனைகள். அவங்க பெரிய அளவில் மானியங்களை தரலை. ஒன்றிய அரசு நினைச்சா எல்லா மாநிலத்துக்கும் ஒரு பெரிய உதவியை செய்திருக்க முடியும்னு ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்களே. அப்படியெல்லாம் இல்லை குணா, அது பொலிட்டிக்கலாக பேச முடியாது. பட் இது ஒரு பேலன்ஸ் ஷீட்டை பார்க்குறோம். இந்த பேலன்ஸ் ஷீட்டு இவ்வளோ மோசமாக இருக்குது. அப்போ இந்த பேலன்ஸ் ஷீட்டை வான் பண்ணுறோம், எக்ஸ்பர்ட்ஸு வான் பண்ணுறாங்க. அப்பா உனக்கு ஆம்பர் லைட்டை காமிக்கிறேன், இதுக்கு மேலே நீ முயற்சி பண்ணி மாற்றிக்கலைன்னா நீ ரெட் லைட்டுக்கு போயிடுவேன்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஆம்பர் லைட்டில் இருக்கும் பொழுது ஆப்ரேஷன் தேட்டரில் ஐசியூவில் இருக்கிற பேஷண்ட் மாதிரி அப்போ சில ஆப்ரேஷனை பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அந்த நேரத்தில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருக்க முடியல. ஊழல் நடந்ததா, அல்லது செலவு அதிகமாக செலவு பண்ணோமா, அல்லது அதை குறைச்சிருக்கலாமே, இதை குறைச்சிருக்கலாமே, டிரான்ஸ்மிஷன் லாஸை நிறுத்தியிருக்கலாமே, இதெல்லாம் நம்ம போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம். ஆனால் அந்த நேரத்தில் இதை பண்ணி ஆக வேண்டிய ஒரு கட்டாய சூழலில் நம்ம இருக்கிறோம். அப்போ அதுக்கு ஒரு மானியம் கொடுக்குறாங்க, அதுக்கு ஒரு வரவு செலவில் கொடுக்குறாங்க. அப்போ அந்த திட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா,
இனிமேலாவது நீங்கள் சப்சிடைஸ் பண்ணுவதை அரசிடமிருந்து வாங்கிக் கொள்ள வேண்டும், லாஸை கண்ட்ரோல் பண்றோம் அப்படின்றாங்க. இப்பவும் வந்து லாஸை தான் கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கோமே தவிர எப்படி கடனை அடைக்க போறோன்றது முடியல. இந்த கேள்விக்குறி குணா யாருக்குமே விடை தெரியல. இன்னைக்கு தொழில் நடத்துபவர்கள் அழுது கொண்டு இருக்கிறார்கள். அவர்களால் சரி, இந்த உயர்வு வந்து தொழில்துறையை மேலும் பாதிக்கும்ன்றீங்க. பாதிச்சாச்சுன்ற கடந்த 2 வருடத்திலேயே 4 முனையிலே தாக்குதல் ஏற்படுத்தப்பட்டு தொழில்துறையினர் முடியல. அதே அரசாங்கம் நேரத்தில் கொடுத்த அந்த விண்டோ நீங்களே சூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி மாற்றம் பண்ற அந்த வாய்ப்புன்றது நடைமுறையில சாத்தியம் இல்லைன்றீங்க. அது நடைமுறையில் சாத்தியம் இல்லை, சாத்தியமும் கிடையாது. அது ரெண்டாவது நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ 4.83% இன்க்ரீஸ் பண்றோம்ல, இதனால என்ன வருவாய் அதிகமாக வரப்போகுதுன்னா ஒரு 3500 கோடி வரப்போகுது. அந்த 3500 கோடியில் இந்த நிலையான கட்டணத்தினால வரக்கூடியது ஒரு 250 கோடி இருக்கலாம். இதை விட்டு கொடுக்கணும்ன்ற ஒரு சாராரை நீங்க திருப்திப்படுத்துங்கன்ற. இல்ல 4.83 உயர்த்தியது பிரச்சனை இல்லை, அந்த நிலைத்த கட்டணம் நிலையான கட்டணம்ன்ற தொழில்துறைக்கு தர்ற அதில் மட்டும் சலுகை கொடுத்தாலோ அதை ரத்து செய்தாலோ போதும்ன்றீங்க. ஆமா, எப்படி அதை எடுத்துக்க முடியும்? அதனாலதான் இதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனையை நம்ம அணுகணும், இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும் அப்படின்னா அனைத்து தரப்பினரும் ஒருமித்த கருத்துடன் உட்கார்ந்து பேச வேண்டும். சார், நான் திரு நாகல்சாமி அவர்கள்ட்ட கேட்கணும். 2 விஷயம் சார். கவர்மெண்ட்டு ஏற்றணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் இப்போ வந்து எந்த கவர்மெண்ட்டும் நாங்கள் ஏற்றுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லாமல் ஒரு ஒழுங்குமுறை ஆணையம்னு ஒரு தேர்டு ஒரு இண்டிபெண்ட் பாடி கிட்ட கொடுத்து அவங்க ஏற்ற சொல்கிறதுனால தான் நாங்கள் ஏற்றுறோம் அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு போகிறாங்க. இதை ஒழுங்குமுறை ஆணையம் எந்த அடிப்படையில் இதை வந்து பரிந்துரைக்கு சார்? 6% வரலும் ஏற்றிக்கலான்னு எந்த அடிப்படையில் பரிந்துரைக்கிறாங்க? இதில் 2 விஷயம் கவனிக்கணுங்க. ஒழுங்குமுறை ஆணையம்ங்கிறது வந்து மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் மட்டும் இல்லாமல் எல்லா ஆணையங்களுமே ஒரு சுதந்திரமாக நடக்கக்கூடிய ஆணையங்களாக இல்லாமல் போய்விட்டது. கட்டண உயர்வு என்பதே அரசாங்கம் கொடுக்கக்கூடிய உயர்வே அப்படியே முக்கால்வாசி டைமுங்கள்லாம் அப்படி தான் பண்ணுறாங்க. ரெகுலேட்டரி அத்தாரிட்டின்றது பேரில் தான் இருக்கே தவிர அவங்களுக்கு அத்தாரிட்டி இல்லைன்றீங்க. இல்லை, அதனால் வந்து அரசாங்கம் எவ்வளோ உயர்த்த சொல்கிறாங்களோ அதை உயர்த்துறது மாதிரி சில காலங்கள் தவிர மற்ற எல்லா காலங்களிலும் இப்படி தான் நடந்து வந்திருக்கிறது. சரி, அதனால் இது வந்து ஆணையம் அரசுக்கு கெட்ட பேர் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஆணையத்து மேலே ஒரு பழியை போடுற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி இது. சரி, அதனால் இதில் சரி, அது ஒரு பார்ட். இந்த கட்டண உயர்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஜஸ்டிஃபையபிளா, தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டியதா, இல்லை இது மற்ற மாநிலங்களெல்லாம் சேர்த்து கம்பேர் பண்ணுறாங்களே, அது எப்படி பார்க்குறீங்க? இது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து மின்சார வாரியத்தில் ஃபைனான்ஸ் டைரக்டராக இருந்திருக்கேன், மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திலே உறுப்பினராக இருந்திருக்கேன். என்னுடைய அனுபவத்திலிருந்து பார்க்கும்போது இந்த கட்டண உயர்வை தவிர்த்திருக்க முடியும். ஏன்னா இது வந்து மின்சார சட்டம் வந்து தமிழ்நாடு மின்சார வாரியம் வந்து 2022 வரைக்கும் வந்து 2002 வரைக்குமே வந்து லாபத்தில் நடந்து கொண்டிருந்த ஒரு மின்சார வாரியம். அது வந்து எப்போ தனியார் துறை வர ஆரம்பித்ததோ, தனியார்கள் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய ஆரம்பித்தார்களோ அப்பொழுது தான் வந்து நஷ்டம் ஆரம்பிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் திரு பூர்ணலிங்கம் அவர்கள் வந்து சேர்மனாக இருந்தார். நான் இருக்கும்போது அவர் வந்து ஒவ்வொரு 6 மாதத்துக்கும் வந்து மின் தேவை எவ்வளவு இருக்கிறது, எவ்வளவு உற்பத்தி செய்கின்றோம், எவ்வளவு தேவைப்படும், ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இதை திட்டமிட்டால்தான் இந்த மின்சார வாரியத்தை வந்து சரியாக நடத்த முடியும். மின் பவர் கட் இல்லாமல் நடத்தணும்னாக்கா அதுக்கான முன்னான அட்வான்ஸ் பிளானிங் தேவை என்பதை அவர் உணர்ந்து அதை செய்து கொண்டிருந்தார். அதற்கு பிறகு மின்சார ஒழுங்குமுறை ஆணை வந்த பிறகு அரசு என்கின்ற பெயரில் இல்லாமல் ஒழுங்குமுறை ஆணை என்ற பெயரில் வந்து 2003 இது வரைக்கும் 2003, 2010, 12, 13, 14, 16 என்று தொடர்ந்து மின்சார கட்டணத்தை உயர்த்திட்டு தான் இருக்கோம். இதில் 2014 இப்பொழுது உயர்த்திருக்கிற இந்த கட்டணம் தான் மிக அதிகமான கட்டணமாக காணப்படுகிறது. இது 2022 அவங்க கொடுத்த ஒரு மிக முக்கியமான மாற்றம் இந்த மல்டி இயர் டேரிஃப் என்று அவர்கள் கொடுத்திருப்பது. இது ஒவ்வொரு ஆண்டுதோறும் அவர்கள் மின்சார கட்டணத்தை நிர்ணயிக்கும் போது மக்களுடைய கருத்துக்களை கேட்பது, பல்வேறு நிறுவனங்களுடைய அவர்களுடைய கருத்துக்களை கேட்பது, அவர் மின்சார வாரியம் கொடுக்கக்கூடிய அந்த பெட்டிஷனில் இருந்து என்னென்ன குறைகள் இருப்பது இவைகளையெல்லாம் பரிசீலித்து கட்டணத்தை நிர்ணயித்தார்கள். இப்பொழுது மல்டி இயர் டேரிஃப் வந்த பிறகு அந்த மல்டி இயர் டேரிஃபில் அவங்க எடுத்துக்கொண்ட இந்த கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் என்பதும் கூட அவர் அந்த கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸுக்கும் இந்த மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய செலவுகளுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா என்று அவங்க கவனித்திருக்கணும்.
இவர்கள் வாங்கக்கூடிய பொருட்கள் நிலக்கரியோ அல்லது பெட்ரோலியமோ அல்லது கம்பேரிட்டிவாக ஒன்று சொல்கிறாங்கல்ல சார், இப்போ ரெண்டு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன் ஒரு எக்ஸ்பர்ட்டாக. ஒன்று கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, குஜராத், வட இந்திய மாநிலங்கள் எந்த மாநிலத்தினுடைய இதை எடுத்து இண்டஸ்ட்ரியல் டேரிஃப் எடுத்துக்கிட்டாலும் தமிழ்நாட்டோட அதிகமாக இருக்குது. நம்ம தான் குறைவாக கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அது எஃபிஷியன்சி இல்லாமல் இது சாத்தியமா அப்படின்னு ஒரு எதிர்கேள்வி வருது. இல்லை, சில மாநிலங்களில் வந்து தொழிற்சாலைகளுக்கு குறைவான ரேட் போடுறாங்க. தொழிற்சாலையை வளர்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மாநிலங்களில் வந்து தொழிற்சாலைகளுக்கான கட்டணத்தை குறைச்சும் வீடுகளுக்கு அதிகமாகவும் கொடுக்குறவங்களும் இருக்காங்க. அதை வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு அந்த இண்டஸ்ட்ரியலைஸ் ஸ்டேட்ஸை சொல்கிறேன். நீங்கள் வந்து நம்ம ஒரு ஜார்க்கண்டை நம்ம ஒப்பிட்டுக்க தேவையில்லை, அல்லது மீதி மாநிலங்களில் தேவையில்லை. நம்மோட தொழில்துறையில் போட்டி போடக்கூடிய மாநிலங்களை ஒப்பிடும்போதே அவங்க கட்டணத்தை விட நம்ம கம்மி தான். ஒரு மகாராஷ்டிராவோ கேரளாவோ கர்நாடகாவோ ஆந்திரா தெலுங்கானாவோ ஒப்பிடுறப்ப நம்ம கம்மின்னு ஒரு ஒப்பீட்டை தர்றாங்களே. இல்லை, அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல. தெலுங்கானாவில் இதோட குறைவாக தான் இருக்கிற மாதிரி எனக்கு செய்தி கிடைச்சது. பட் நான் பார்க்கல அது இல்லைன்னான்ட்டு. பட் அவ்வளவு தூரம் கம்பேர் பண்ணி ரொம்ப குறைவான விலையாக தமிழ்நாட்டில் இல்லைங்க. இப்போ வந்து அதிகமாக தான் இருக்குது. இதில் வந்து இந்த மல்டி இயர் டேரிஃப் வந்து ஒரு காரணமாக இருக்குது. ரெண்டாவது, சார் சொன்னது போல் இந்த ஃபிக்ஸ்டு ரேட் நிலை கட்டணம் என்பது ரொம்ப அதிகமான அளவுக்கு உயர்த்தப்பட்டு விட்டது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் இருந்தது, இப்போ 589 ரூபாய் இந்த ஆண்டு, இந்த 2 வருஷத்தில் வந்து அதிகமாக இருக்குது. அந்த நான் சொன்ன அதில் தான் அரசாங்கத்துக்கு அதிக வருமானமா? மின்வாரியத்துக்கான அதிகமான வருமானன்றது அந்த ஃபிக்ஸ்டு ரேட்டில் தான் இருக்கா? ரெண்டுலேயுமே வருதுங்க. நீங்கள் வந்து இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 15-25,000 கோடி தான் வருது. 80,000 கோடியில் 25,000 கோடி தான் வந்து இண்டஸ்ட்ரீஸ் இருந்தால் வருது. ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, ஹெவி இண்டஸ்ட்ரி எல்லாம் சேர்ந்து கமர்ஷியல் மற்றவர்களுக்கும் ஃபிக்ஸ்டு அதில் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து ஃபிக்ஸ்டு ரேட் குறைச்சி போட்டிருக்காங்க. ஹெவி இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஹச்டி டேரிஃபில் வந்து அதிகமாக போட்டிருக்காங்க, 500 ரூபா போட்டிருக்காங்க. இதில் என்ன பிரச்சனை வரும்னா, தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிற தொழிற்சாலைகளுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்காது. ஏன்னா அவர்களுக்கு வந்து அவர்கள் எவ்வளோ தூரம் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி இருக்குதோ, அவங்க எவ்வளோ தூரம் வாங்கியிருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்க உபயோகப்படுத்திட்டு இருந்தாங்கன்னாக்கா அவங்க நிலை கட்டணம் 3 ஷிஃப்ட்டும் இயங்கக்கூடிய கம்பெனிகள் இருக்கும், ஃபேக்ட்ரிஸில் இருக்கும். அவங்க வந்து குறைவான இப்போ வந்து 100 கேவி அவங்க வாங்கியிருக்காங்கன்னா அவங்களால யூஸ் பண்ண முடியல, 10 நாளைக்கு யூஸ் பண்ண முடியலன்னு சொன்னாக்கா அதுக்கும் சேர்த்து இவங்க கட்டணத்தை கட்ட வேண்டியிருக்கு. மின்சாரத்தை வாங்குறாங்களோ வாங்கலையோ, பட் அவங்க கட்டணம் கட்ட வேண்டியிருக்கு. இது வந்து பெரிய சுமையாக இருக்கும், இண்டஸ்ட்ரீஸுக்கு வந்து பெரிய சுமையாக இருக்கும். எனவே இவங்க கொடுத்த இந்த 6% லிமிட் கொடுத்தது வந்து அவங்க எந்த வகையில் பண்ணினாங்கிறதுக்கு தெரியல. அவங்க வந்து 2018 2022 வரைக்கும் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து 4லிருந்து 6 வரைக்கும் இருந்தது, 6.1 வரைக்கும் இருந்துச்சு. அதனால் நாங்கள் 6 வரைக்கும் ஒரு நார்மல் இன்ஃப்ளேஷன் தானே சார் அது? அதுதான் நார்மல் இன்ஃப்ளேஷன் சொல்லி அவங்க இதை எடுத்துக்கிறாங்க. பட் இது ஆண்டுதோறும் பொருள் வந்து 5லிருந்து 6% வரலையும் ஏறும், அல்லது 7% வரலையும் ஏறும். மின்சார கருவிகள் வந்து எவ்வளோ தூரம் ஏறுதா அப்படிங்கிறத அவங்க கவனிக்கல. அதனால் இது 6% கொடுத்தது. இது மல்டி டேரிஃப் இயர்னால உங்களுக்கு வந்து இந்த மக்களுடைய கருத்துக்களை கேட்பதற்கான வாய்ப்பு போயிடுது. அதே போல் ஒரு பர்டிகுலர் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிக்கு வந்து பாதிப்பு ஏற்படுதுன்னா அவர்களை வந்து கட்டணத்தை வந்து குறைப்பதற்கான வாய்ப்பு கூட இருக்குது. அவர்கள் ஒவ்வொரு ஆண்டு அவர்கள் கட்டணத்தை நிர்ணயிக்கிறார்கள் என்றால் அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நுகர்வோர்களுக்கு கட்டணத்தை வந்து மாற்றி அமைக்கலாம், குறைச்சி கொடுக்கலாம், அதிகப்படுத்தி கொடுக்கலாம். பட் அதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. திரு நடராஜன், உங்கள் பார்வை என்ன? பொறியாளர் கூட்டமைப்பு சார்பில் சொல்கிறீங்க. தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அறிவித்துள்ள இந்த மின் கட்டண உயர்வு தவிர்க்க இயலாத ஒன்று. கடந்த செப்டம்பர் 2017 சொல்றீங்க தவிர்க்க முடியாதுன்னு? அதுதான் சொல்கிறேன். கடந்த 2017 செப்டம்பர் மாதம் வந்து மின்கட்டண உயர்வு அறிவிக்கப்பட்டது. அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் 6 வருஷம் மின்கட்டண உயர்வு அறிவிக்கப்படவே இல்லை. இதனால் ஏற்கனவே நஷ்டத்தில் இருந்த மின்சார வாரியம் 1,00,000 கோடிக்கு மேலே 1,50,000 கோடி அளவுக்கு நஷ்டத்துக்கு தள்ளப்பட்டு விட்டது. செப்டம்பர் 2022 ஆர்டிஎஸ்எஸ் ஸ்கீமில் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் கையெழுத்து போடுறப்ப கிட்டத்தட்ட 1,60,000 கோடி நஷ்டத்துக்கு வந்துருச்சு. இந்த சமயத்தில் இந்த நஷ்டம் இப்படியே போச்சுன்னா தமிழ்நாடு மின்சார வாரியம் வந்து திவாலாகிற நிலைமைக்கு போயிடுச்சு. ஸோ அப்போ மத்திய அரசாங்கம் அதில் தலையிட்டு அதில் பெரும்பகுதி கடனை வந்து மத்திய அரசு ஏற்றுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட கடனை வந்து மாநில அரசாங்கம் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிஷன் போட்டுட்டு அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. ஒவ்வொரு வருஷமும் மின்சார வாரியத்தில் ஏற்படுற நஷ்டத்தை தமிழ்நாடு அரசாங்கம் பட்ஜெட் ப்ரொவிஷன் கொடுத்து அவங்க ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமும் மின்சார வாரியத்தில் ஏற்படுற நஷ்டத்தை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் எப்பயும் ஏற்றுக்கிட்டு இருக்கு. செப்டம்பர் 2002 தமிழ்நாடு மின்சார வாரியம் ஒரு டேரிஃப் ஹைக்கு
மின்கட்டண உயர்வு வந்து வந்துச்சு. அது கிட்டத்தட்ட 50% மின்கட்டண உயர்வு, அதிகபட்ச மின்கட்டண உயர்வு அதுதான். அப்போ வந்து தமிழ்நாடு ஒழுங்குமுறை ஆணையம் என்ன சொன்னாங்கன்னா, எவ்ரி இயர் ஆக்சுவலாக இவங்க வந்து டேரிஃப் ரிவிஷனுக்கு பெட்டிஷன் அனுப்பணும். தமிழ்நாடு ஒழுங்குமுறை ஆணையத்துக்கு மின்சார வாரியத்திலேருந்து அனுப்பணும். இவங்க அனுப்புறதில்லை, பல்வேறு காரணத்துக்காக இவங்க அனுப்பாமல் இருந்தாங்க. 2022 ஒழுங்குமுறை ஆணையம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் அனுப்பாட்டியும் எவ்ரி இயர் நாங்களே வந்து டேரிஃப் ரிவிஷன் பண்ணிடுவோம். அதாவது மின்சார வாரியம் வந்து கட்டணத்தை உயர்த்துங்கன்னு ரெக்வஸ்ட் ஒரு பரிந்துரையை கேட்கலன்னா கூட, அப்ளிகேஷன் கொடுக்கலன்னா கூட நாங்களே ஏற்றிடுவோம், நாங்களே வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவோம் பேஸ்ட் ஆன் சிபிஐ சட்டத்தோட பிரிவு. ஆமாம், அது கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ்னு மத்திய அரசாங்கத்தினுடைய ஸ்டாட்டிஸ். விலைவாசி ஏறுறது மாதிரி அது ஏறணுன்றதானே. ஆமாம் ஆமாம், கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் அதுதானே. அதே தான். சார் இப்போ எனக்கு வேற சில கேள்விகள் இருக்கு சார். நிர்வாகம் திறமையா இருந்தா இந்த நஷ்டங்கள் எல்லாம் குறைக்க முடியும் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. இன்னொரு ஆஸ்பெக்ட் வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் புதிய மின் உற்பத்தி நிலையங்கள் எல்லாம் உருவாக்கலை. இப்போ வந்து அதை உருவாக்குனதெல்லாம் இப்போ நடைமுறைக்கு வருது. உடன்குடி, வல்லூர், எண்ணூர் அப்படின்னு சொல்லி ஏராளமான அனல் மின் நிலையங்கள் எல்லாம் உருவாக்குனாங்க. அதனால் தனியார்கிட்ட வாங்குறது குறைந்து மின்வாரியமே உற்பத்தியை அதிகப்படுத்துறதன் வழியாக அது குறையணும் அப்படின்னு சொன்னாங்க. பட் அது எப்படி நடைமுறையில் இருக்குன்னு ஒன்று. அத்தோட இன்னொன்று சேர்த்தே சொல்லுங்கள். சோலார் அண்ட் சூரிய ஒளி மின்சாரமும் சரி அல்லது காற்றாலையும் இந்தியாவில் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்று. இப்போ ஏராளமான இடங்களில் இப்போ சூரிய ஒளி மின்சாரம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அப்போ நம்முடைய கன்சம்ஷன் வந்து அந்த காஸ்ட் குறையத்தானே செய்யணும். இப்போ கடந்த வருடங்களில் பல வருடங்களாகவே புதிய மின் திட்டங்கள் போடுறது குறைஞ்சிருச்சு. அறிவிக்கப்பட்ட மின் திட்டங்கள் செயல்படுத்துறதுல சில குறைபாடுகள், சில தடங்கல்கள், தாமதங்கள் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. அது வந்து நிர்வாக திறமையின்மைன்னு சொல்லிட முடியாது. அது பல்வேறு காரணங்களால், கொரோனா, கோவிட் சமயத்தில் இது மாதிரி பல்வேறு காரணங்களால் வந்து அந்த திட்டங்கள்லாம் தள்ளி போச்சு. இப்போ வந்துட்டு இருக்குது. இப்பயும் வந்து புதிய மின் திட்டங்கள் அறிவிக்கிறாங்க. அதனால் வந்து இது நிர்வாக திறமை இல்லைன்னோ புதிய மின் திட்டங்கள் அறிவிக்கலைன்னு சொல்லிட முடியாது. இருந்தாலும் தனியாற்ற மின்சாரம் வாங்குறது அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட போன வருஷம் 44,000 கோடிக்கு நம்ம வந்து தனியாற்ற மின்சாரம் வாங்கியிருக்கோம். அது வந்து ஒரு நம்முடைய மின் தேவை வந்து எவ்ரி இயர் ரொம்ப வேகமாக அதிகரிச்சிட்ருக்கு தமிழ்நாட்டுக்கு. இப்போ போன வருஷம் 19,500 மெகாவாட்டுங்கிறது இப்போ 20,800 மெகாவாட், 1,500 மெகாவாட் வந்து அதிகமாக இருக்குது ஒரு வருஷத்தில். இப்படி ஒவ்வொரு வருடமும் வந்து இந்த மாதிரி தேவைகள் அதிகமாகிறப்ப உடனே வந்து நம்ம ஒரு மின்திட்டம் அறிவித்தோன்னா அதை வந்து ப்ராக்டிக்கலாக கொண்டு வரதுக்கு 5 years ஆகும். அந்த மின் உற்பத்தி கொண்டு வரதுக்கு 5 வருஷம் ஆகும். ஒரு அனல் மின் நிலையத்தை அறிவிச்சா ஒரு வருஷத்தில் கமிஷன் முடியாது. 5 வருஷம் ஆகும், குறைந்தபட்சம் 5 வருஷம் ஆகும். அப்படிப்பட்ட சமயத்தில் வந்து நம்ம அவசரத்துக்கு எக்ஸ்சேஞ்சிலேயோ ப்ரைவேட்லேயோ வாங்குற மாதிரி தான் இருக்குது. அப்போ வந்து மின்சாரம் வந்து நம்ம அந்த அவசரத்துக்கு தகுந்த மாதிரி அது 5 ரூபாயிலேருந்து 10 ரூபா, 12 ரூபா இப்படி வருது. இப்படி தான் நம்ம வெளியே மின்சாரம் தனியார்ட்ட வாங்கி தான் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதனால் வந்து மின்சார கொள்முதல் விலை அதிகமாகுது ஒன்று. அதுவும் இல்லாமல் நம்ம உற்பத்தி பண்ணுற மின்சாரம் வந்து மூலப்பொருள் உற்பத்தி, நிலக்கரி விலை அதிகமாகிட்டு இருக்குது. எதோட விலை குறையுது? நிலக்கரி விலை ஏறுது, கேஸ் விலை ஏறிட்டு தான் இருக்குது. ஸோ மூலப்பொருட்களுடைய உற்பத்தி, அதனுடைய விலைவாசி அதிகமாகுது. அதுக்கு அது ஒரு பக்கம்னா, அடுத்த பக்கம் வந்து நம்ம வெளியே வாங்குகிற மின்சாரத்தினுடைய விலையும் அதிகமாகுது. ஸோ இதை உற்பத்தி பண்ணி கொண்டு வருது, தனியார்கிட்ட வாங்குறது, இதை வந்து கன்சூமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா, அந்த பவரை எவாக்குவேட் பண்ணி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம சப்ஸ்டேஷன் போடணும், டவர் லைன் போடணும், டிரான்ஸ்ஃபார்மர் போடணும். இப்போ இதுவும் விலைவாசி ஒரு வருஷமும் ஏறிட்டு தான் இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த மின்கட்டண உயர்வுங்கிறது தவிர்க்க இயலாத ஒன்று தான். சரி, திரு அக்னீஸ்வரன், உங்கள் பார்வை என்ன? சார், அனைவருக்கும் வணக்கம். அதாவது சார், இந்த மின் பகிர்மான கழகம் தோன்றியதே முதல்ல உருவானதே ஜூலை மாதம் 1ஆம் தேதி 1957 இந்த மின் பகிர்மான கழகம் தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருக்குது. அது வந்து ஆரம்பத்தில் எவ்வளவு பணம் போட்டு தொழில் தொடங்கினாங்க, அதை நிறுவனத்தை ஆரம்பித்தாங்க, இன்றைக்கி எவ்வளவு கடல் இருக்குது என்பதையெல்லாம் இங்கு பேசியவங்க பெரியவர்கள் நிறைய சொன்னாங்க. ஆனால் அந்த அரசு ஆட்சிக்கு வந்தபோது நாம் 2021 தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த இந்த 2,37,00,000 மின் இணைப்புகளுக்கு தேவையான கரண்ட்டு மின்சாரம் எவ்வளவு தேவைப்பட்டுச்சுன்னா
15,600 மெகாவாட்டிலிருந்து 16,100 மெகாவாட்டாக இருந்தது. அது எப்போ? ஏப்ரல், மே, ஜூன், மார்ச் இந்த 4 மாதங்களில் மட்டும் 16,100 மெகாவாட்டாக இருந்தது. இன்னைக்கு எவ்வளவு அதிகமாக இருக்குது அப்படின்னா, நம்முடைய சார் ரகுநாதன் சார் சொன்னது மாதிரி 20,850 மெகாவாட் தேவைப்படுகிறது. இதில் இந்த அரசு ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இந்த வருஷம் வந்து தொழிற்சாலையில் அல்லது நிறுவனங்களில் வேலை பார்க்குறவங்களுக்கு போனஸாக கொடுப்பாங்க. தீபாவளி, பொங்கல் போனஸ் மாதிரி தமிழக அரசு தமிழக மக்களுக்கு மின்சாரத்தை பயன்படுத்துகிறவர்களுக்கு ஆண்டுதோறும் ஒரு வரி உயர்வை, ஒரு மின்சார கட்டண உயர்வை கொடுக்குது. நீங்கள் 2021, 2022 அதனுடைய தேவைகள் என்ன, இன்னைக்கு அதனுடைய தேவைகள் என்ன, இதெல்லாம் அரசு திட்டமிட்டு தான் மெல்ல மெல்ல எதிர்கால நோக்கத்தோட பார்க்குறாங்க. இப்போ நாம் பார்க்க வேண்டியது, நீங்கள் ஏற்கனவே இது 3வது முறையாக உயர்த்துறீங்க 4.83%. ஆனால் இதுக்கு முன்னாடி எவ்வளவு ஏற்றுனாங்க? 52%. அது எவ்வளவு வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் சாதாரணமாக பார்க்குற போது உடனே இவங்க எல்லாரும் ஒப்பீடு பண்ணுறாங்க. என்னன்னா 2017 ஏற்றலையா? ஆமாம், 2017 ஏற்றுனாங்க சார். ஆனால் எவ்வளவு ஏற்றுனாங்க அப்படின்னா, வீட்டுக்கு ஒரு யூனிட்டுக்கு 85 பைசா, தொழிற்சாலைக்கு ஒரு யூனிட்டுக்கு ₹2.72. ஆனா இன்னைக்கு சொல்லுங்க என்ன சார்? 2017 ஸ்டீவ் ஹைக் தான். கரெக்ட் சார். ஆனா இங்க 20 காசுனே அது சரி. இப்ப பாருங்களேன், இப்ப நம்முடைய நண்பர் ராஜீவ் காந்தி அவர்களுக்கு 2011க்கு முன்னாடி தமிழ்நாட்டில் எத்தனை மணி நேரம் மின்வெட்டு இருந்தது? ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? சரி, அந்த ஆட்சியில கொண்டு வந்த போது நீங்க நம்முடைய ராமநாதபுரத்தில் உப்பூர் திட்டத்தை ஏன் விட்டுட்டீங்க? சரி, இந்த அரசு ஆட்சி பொறுப்பு ஏற்பதற்கு முன்னாடி அந்த ஒரு திட்டம் இருந்ததா இல்லையா? நீங்கள் அதை ஏன் கொண்டு வரலன்றதான் கேள்வி. 2, மின்சாரத்துல 5 வகையான மின்சாரம் அதுல கைவிடப்பட்டதுக்கு காரணம் நான் கடைசி பேசுறேன். மொத்தமா குறிச்சு வச்சுக்கல. ஏன்னா மொத்தமா குறிச்சு வச்சு எனக்கு எல்லாத்துக்கும் பதிலடி கொடுங்க, நான் ஏத்துக்கிறேன். ஆனால் இப்பொழுது நாம் பார்க்க வேண்டியது, நீங்க இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி அரசாங்கம் நீங்க காற்றாலை மின்சாரத்துல, சூரிய ஒளி மின்சாரத்துல அதிகமான மின் உற்பத்தி வந்துச்சா இல்லையா? அதைத்தான் திரு ரகுநாதன் சார் சொன்னார். நீ தனி மனிதர்களாக பார்ப்பதே வேறு. ஆனால் முன்னாள் அமைச்சர் திரு செம்மலை சார் சொன்னது போல என்ன சொல்றாங்கன்னா, அரசாங்கத்திற்கு அவர் எச்சரிக்கை விடுத்தார். எச்சரிக்கை என்பது அரசாங்கத்திற்கு கொடுத்ததை போல நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறோம், மக்கள் எச்சரிக்கையாக இருக்கிறோம். அப்பா 3 வருஷம் ஆச்சு, 3 வருஷமும் ஒவ்வொரு வருஷமா நாங்கள் கூட்டிட்டு தான் இருக்கோம். அடுத்த வருஷமும் எச்சரிக்கையா இருந்துக்குங்க, உங்களுக்கு கூடத்தான் செய்யும். நான் இப்ப கேட்பது, இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கங்கள் ஏத்தியது உண்மை, ஆனால் ஒவ்வொரு ஆண்டுமா ஏத்துச்சு. இதுக்கு நண்பர் ராஜீவ் காந்தி பதில் அளிக்கணும். இன்னொரு விஷயம், உங்க பாணிப்படியே நான் வரனே, இன்னைக்கு நீங்க இந்த காட்கில் ஃபார்முலான்னு ஒன்று இருக்கு இல்லையா? தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்கிற மின்சாரத்தை 45% அண்டை மாநிலங்களுக்கு கொடுக்கணும். ஆனா நீங்க டெல்லியில இருந்தும் மத்திய பிரதேசத்திலிருந்து வரக்கூடிய மின்சாரம் 2015 வந்த உதய் மின் திட்டம், அதை ஏற்றுக்கொள்றதுக்கு விதிக்கப்பட்ட நிபந்தனைகள், அந்த நிபந்தனைகளில் ஒன்று ஆண்டுதோறும் கட்டணத்தை உயர்த்தணும் என்பது. அந்த நிபந்தனையை ஜெயலலிதா அவர்கள் எதிர்த்தாங்க. 20 மாநில அரசுகள் ஏற்றுக்கொண்ட போதும் தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாமல் தான் இருந்தது. 16, 17, 9/7/2017 ஏற்றுக்கொண்ட பிறகுதான் இந்த பிரச்சனைகள் அத்தனையும் தொடங்குச்சு அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. நீங்க சொல்ற கேள்வி சரியான கேள்வி, உண்மைதான். ஆனால் எத்தனை நாளைக்கு இதை நாம சொல்லிக்கொண்டே இருக்க போறோம்? நீங்க உதய் மின் திட்டத்தில் கையெழுத்திட்டீங்க, அதனால நீ உங்க பொறுப்பு அப்படின்னு நீங்க அப்படி தட்டி கழிப்பதை போல இந்த அரசாங்கம் நினைக்கிறது சார். ஆனா உண்மை அது இல்லை. ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி நாட்டின் முதலமைச்சராக இருக்கிற போது மின்சார கட்டணம் இவ்வளவு உயரலையே. அவங்க கையெழுத்து போட்டாங்கன்னு தான் நீங்க உங்களுடைய பால போட முடியுமே ஒழிய இத்தனை முறை உயர்த்தலையே. அப்ப உங்க நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே டெல்லி இருந்து வரக்கூடியது ராய்ப்பூர் வரைக்கும் நின்றுச்சா இல்லையா?
அதற்கு பிறகு கர்நாடகாவிலிருந்து கொண்டு வர முடியல. ஆனால் மத்தியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அரசாங்கம் வந்ததற்கு பிறகு அது காட்பாடி வரைக்கும் வந்துச்சா இல்லையா? இப்போ இவ்வளவு வந்ததற்கு பிறகு சென்ற அரசாங்க முறை நடைமுறைப்படுத்தியதுல மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய அளவில் ஏறத்தாழ 2500 மெகாவாட் வரைக்கும், அதுக்கு விட அதிகமாக போச்சுல. நீங்களே குணா சார் சொன்னீங்க, இந்தியாவிலே மின்சாரத்தை உற்பத்தி செய்கிற எதுல காற்றாலை மற்றும் சூரிய ஒளியில அதிகமாக உற்பத்தி செய்தது அதிமுக அரசாங்கம் தானே. வாரியம் போடுறதில்ல சார். அதுல ஒரு சின்ன நெகட்டிவ் இருக்கு. காற்றாலையிலயும் அதை ஏன் நீங்க ஆளுகிற சூரிய ஒளியில வர்றத ஃபோம் பவர்னு அவங்க எடுத்துக்கொள்றது இல்ல. அதனால நமக்கு எப்போ ஒரு 9 மணிக்கு ராத்திரி 9 மணிக்கு 8 மணிக்கு கோடை காலத்துல கரண்ட் வரும்னா சூரிய ஒளியில கரண்ட் கிடைக்காது. அதை வந்து அவங்க ஃபோம் பவரா எடுத்துக்கிறது இல்ல எலக்ட்ரிசிட்டி எக்ஸ்பர்ட்ஸ். நம்முடைய சொந்த டிஎன்இபியினுடைய ஓன் ஜெனரேஷன்ஸ் ஏடிஎம்கே பீரியட்ல இன்க்ரீஸ் பண்ணாங்களா, அதிகப்படுத்தினாங்களா அப்படிங்கிற ஒரு விமர்சனம் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி கலைஞர் ஆட்சி காலத்துல போட்ட பல திட்டங்கள் தான் நடைமுறையில் தாமதமாகி இப்போ ஓரளவு கை கொடுத்துட்டு இருக்குன்னு சொல்ற ஆர்குமெண்ட்டும் இருக்கு. நாம் தொடர்ந்து பேசலாம். திரு நாகல்சாமி, இது ஒரு அரசியல் விவாதமா மட்டும் நான் பார்க்கல. இது ரொம்ப முக்கியமான ஒரு விவாதம். சமுதாயத்துக்கு, நிர்வாகத்துக்கு எல்லா வகையிலுமே தேவையான ஒரு விவாதம். இனி வர தமிழ்நாடு வேகமாக தொழில்மயமாகிற ஒரு மாநிலம், நகர்மயமாகிற மாநிலம். முன்னாடி வந்து வெய்ய காலத்தில் கிராமங்களில் ஒரு புளிய மரத்தடியிலையோ ஆலமரத்தடி அரச மரத்தடியில் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இப்போ கிராமங்கள்லையும் ஏசியோட பயன்பாடு அதிகமாக இருக்கிறது. அங்கேயும் அது தப்புன்னு சொல்ல முடியாது. மக்கள்கிட்ட வாழ்க்கை தரம் உயரும் போது அது தவிர்க்க முடியாதாகுது. ஸோ ஒரு வளர்கிற மாநிலத்தில் இது ஒரு பெரிய சேலஞ்ச். இப்போது அரசாங்கத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய முன்னுரிமைகளாக என்ன இருக்கணும், செய்ய வேண்டியது என்னன்னு நீங்கள் பட்டியலிடுவீங்க? உடனடியாக நீங்கள் மின்சார வாரியத்துக்கு வரக்கூடிய வருமானத்தை பார்த்தீர்கள் என்றால் அதிகமான வருமானம் வரக்கூடியது தொழிற்சாலையிலிருந்து வரும், குறைவான வரக்கூடியது வந்து வீடுகளில் வரும். அதே போல் மின்சாரம் வாங்குவதில் சொந்த மின்சாரம் உற்பத்தியானது மிக குறைவான விலைக்கு உற்பத்தி செய்ய முடியும். அதற்கு அடுத்ததாக ஒன்றிய அரசாங்கத்தினுடைய மின் நிலையங்களிலிருந்து வாங்கக்கூடிய மின்சார விலையும் குறைவாக இருக்கும். என்எல்சியிலிருந்தும் என்எல்சி, என்டிபிசி இதில் தான் வாங்குறதெல்லாம் வந்து விலை குறைவாக இருக்கும். ஆனால் இது தனியாரிலிருந்து வாங்கக்கூடிய மின்சாரத்தின் விலை மிக அதிகமாக இருக்குது. அதனால தான் நான் சொல்வது, மின்சார கட்டணத்தை உயர்த்துவது என்பது அது வந்து கடைசி ஆயுதமாக பயன்படுத்த வேண்டும். இதில் இருக்கக்கூடிய மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய இந்த நஷ்டங்களுக்கு காரணம் என்ன என்பதை மின்சாரத்தை வாங்குவதில் தான் மிகப்பெரிய ஒரு தனியார் கொள்முதல் தான் இதற்கான பிரச்சனை. நீங்க ஓன் ஜெனரேஷன் அதிகமானா இந்த பிரச்சனை இருக்காது, குறையும். ஆனா அதுக்கு இப்ப விதை போட்டா 5 வருஷம் கழிச்சு தான் அதுக்கான பலன் கிடைக்கும். 3 வருஷத்துலேருந்து 4 வருஷம் 5 வருஷம், அதாவது அவர்களுடைய மேலாண்மையை பொறுத்து இருக்கு. கர்நாடகாவில் 3 வருஷத்துலேயே பண்ணியிருக்காங்க. சாதாரணமாக 4 ஆண்டுகள் எடுத்துக்குவாங்க. அதனால தான் முன்னாடி அட்வான்ஸாக நம்ம பிளான் பண்ணணும் அப்படிங்கிறது. சரி, இப்போ வந்து அது ஒன்று ஓன் ஜெனரேஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், ஓன் ஜெனரேஷன் இன்க்ரீஸ் அதிக விலை கொடுத்து வெளியில் வாங்கக்கூடாது. தனியார்கிட்ட வாங்கக்கூடிய மின்சாரத்தை வந்து சரியான விலைக்கு வாங்கணும். நான் என்னுடைய உத்தரவுலேயே நான் போட்டு வந்திருக்கிறேன். இது வந்து ஒவ்வொரு ஆண்டும் 15 வருஷத்துக்கு வந்திருக்கிற அந்த மின்சார ஒப்பந்தம் வந்து வருஷத்துக்கு 3000 கோடி நஷ்டம் வருதுன்ட்டு நான் 2014 வாங்கின மின்சாரம் 2029 வரைக்கும் அதே கட்டணத்தில் வர்றாங்க. அது வந்து ஒரு சட்டத்துக்கு புறம்பான ஒரு ஒப்பந்தம் அது. ஆமாம், தனியார் கொள்முதல் வந்து 15 ஆண்டுக்கு வந்து வருஷத்துக்கு இவ்வளவு ஏத்திக்கலாம்னு வேற அதுல கிளாஸ் இருக்கும். அது அந்த ஒப்பந்தம் வந்து சட்டத்துக்கு விரோதமானது. சரி, அதனால அதை அவங்க வந்து பரிசீலித்து அதை குறைத்ததுக்கான வாய்ப்பு இருந்துச்சு, அதை விட்டுட்டாங்க. சரி, அது ஒன்று. இரண்டாவதாக மற்ற மாநிலங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய வெளி மாநிலங்களிலிருந்து இருக்கக்கூடிய மின்சாரத்தையும் வந்து விலை குறைவான கிடைக்கும் போது வந்து அதை ஒப்பந்தங்கள் போட்டு நம்முடைய உற்பத்தி அளவுக்கு குறைக்கலாம், நம்முடைய உற்பத்தி ரேட்டை விட குறைக்கலாம். அதை முன்கூட்டியே திட்டமிட்டு அடுத்த மே மாசத்துக்கு என்ன பவர் நமக்கு தேவையோ அதை முன்னாடியே வாங்குறதுக்கு அட்வான்ஸா ஆர்டர் போடலாம். அடுத்தது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். பிரச்சனை மே மாசத்துல தேர்தல் வந்துடுது. தேர்தல் நேரத்தில் 1 மணி நேரம் மின்வெட்டு இருந்தாலும் அது பெரிய பூதாகரமான பிரச்சனை ஆகிடும். ஸோ 13 ரூபா 14 ரூபாய்க்கு கூட கரண்ட்டை வாங்கி 18 ரூபாய்க்குலாம் வாங்கி 2 ரூபா 3 ரூபாய்க்கு கொடுக்குற தேவைக்கு அரசியல் பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் அந்த நேரத்தில் இருந்தது. சரி, அடுத்த பாயிண்ட் சார். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்ணி வந்து ஒரு தடையில்லாம மின்சாரம் வேண்டும்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து டெவலப் பண்ணி சப்ஸ்டேஷன்ஸ் அதிகம் போடுவது, எப்பவுமே ஃபெயிலியர் இல்லாமல் பண்ணுறதுக்கான அந்த முயற்சியை செய்யணும். சரி, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கொஞ்சம் அதிகம் பண்ண வேண்டியிருக்கும், முதலீடு அதிகம் பண்ணணும் அப்படின்றீங்க. மிக்க நன்றி சார் உங்கள் நிறைவு பார்வைக்கு. திரு செம்மலை சார், உங்கள் நிறைவு பார்வை சுருக்கமா. அதாவது அந்த சமுதாயத்தில் வந்து விவசாயமும்
தொழிலும் 2 கண்களை போன்றது. இப்போ பேசுகிற அனைத்து இந்த தொழில்துறை வல்லுநர்களும் தங்களுக்கு இருக்கிற அந்த கஷ்டங்களை எல்லாம் சொன்னார்கள். அதே சமயத்தில் ராஜீவ்காந்தி சகோதரர் ராஜீவ்காந்தி என்ன சொன்னார்னா, நாங்கள் வந்து விவசாயத்துக்கு நிறையா மின் இணைப்பு கொடுக்குறோம். சட்டியில் இருந்தால் தான் நகைப்பையில் வரும். ஆனால் வந்து ரெண்டையும் இப்போ அவங்க தொழிற்சாலை கேட்குறது என்ன முக்கியமாக, நிலை கட்டணம் குறைக்கணும், இந்த பீக் ஹவர்ஸ் இதெல்லாம் இருக்கக்கூடாது, கட்டண உயர்வு இருக்கக்கூடாது. ஏன்னா தொழில் பாதிக்குது, தொழிலாளர்கள் பாதிக்கிறாங்க, உற்பத்தி குறையுது. அதே மாதிரி விவசாயத்துக்கு மின் இணைப்பு கொடுத்தாலும் நமக்கு வந்து அவங்களையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல, நம்ம மும்முனை மின்சாரம் கொடுக்க முடியல. இதில் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ கூட ராஜீவ்காந்தி சொன்னார், எங்கள் காலத்தில் வந்து மின் நிலையங்கள் உற்பத்தி செய்யறதுக்கு எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் செய்யலைன்னு. நான் சொல்கிறேன், அதனால் 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் ஒரு மின் நிலையத்தை உருவாக்குவதற்கு காலம் எடுத்துக்கொள்ள காரணத்தால் தான் நாம் என்ன நினச்சோம், இந்த விண்மில் காற்றாலை மின்சாரம், சூரிய ஒளி மின்சாரத்தை உற்பத்தி நாங்கள் அதிகப்படுத்தணும். நீங்கள் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கூட எடுத்து பாருங்க, அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் காற்றாலை மின்சாரம் 4 மாசத்துல இருந்து 5 மாசம் சுத்தவே சுத்தாது சார், கரண்டே இருக்காது. இருக்கட்டும், தேவைப்படுற நேரத்துல சரி, எப்படினாலும் வந்து சரி ரைட்டு. இப்போ இதை உற்பத்தி அதிகப்படுத்துறதுனால வெளியில இருந்து வாங்குற மின்சாரம் நமக்கு குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்ல. இப்போ கூட 6 மாசத்துக்கு முந்தி இப்ப தற்போதைய மின்சாரத்துறை அமைச்சர் என்ன சொன்னாரு, வெளி மாநிலங்களுக்கு இப்பொழுது மின்சாரத்தை வித்துக்கிட்டு இருக்கிறோம்னாரு. அப்ப சர்ப்ளஸா இருக்கிறது தானே அர்த்தம். அப்ப அதனாலதான் நாம் சொல்றோம், தொழில்துறையில் அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குதோ அதை இந்த அரசாங்கம் நிவர்த்தி பண்ணணும். அதே மாதிரி சாதாரண குடிமக்களுக்கும் இந்த டேரிஃப்னால எந்த பாதிப்பு இல்லாத அளவுக்கு இது ஒரு சேவைத்துறையை எடுத்துக்கிட்டு அந்த நஷ்டத்தை இவங்க ஈடுகட்டணும். அது மத்திய அரசாங்கத்தோட பேசுவாங்களோ, நன்றி சார், நிர்வாகத்துறை மேலே பண்ணுவாங்களோ பண்ணது எனிகோ தொழில்துறை பாதிக்கக்கூடாது, விவசாயத்துறை பாதிக்கக்கூடாது, சாதாரண பாமர மக்கள் பாதிக்கக்கூடாது. இதுதான் அரசாங்கம் என்ன வேணாலும் செய்யட்டும். நன்றி சார். முதலாவதாக புதிய மின் திட்டங்கள் அறிவிக்கப்பட வேண்டும். தமிழ்நாடு மின்சார வாரியம் சொந்த மின் திட்டங்களை நாங்களே உற்பத்தி பண்ணுற மாதிரி புதிய மின் திட்டங்களை அறிவித்து அதை கூடிய சீக்கிரம் வந்து ஒரு காலக்கெடுவுக்குள்ள, ஆமாம் ஒரு 4 வருடம் 5 வருடத்துக்குள்ளே வந்து அதை வந்து அமலுக்கு கொண்டு வந்தால் தான் இது வந்து மக்களுக்கு இந்த சுமை குறையும். அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. மிக்க நன்றி சார். சார் உங்கள் பார்வை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் 3 பகுதியாக பிரிச்சுப்பேன். ஒன்று வந்து ஷார்ட் டேர்ம் மெஷர்ஸ், மீடியம் டேர்ம் மெஷர்ஸ், லாங் டேர்ம் மெஷர்ஸ். இப்போ ஷார்ட் டேர்ம் அப்படின்னாக்கா இதில் இன்றைய தேதியில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது தொழில் நிறுவனங்கள், வேலை வாய்ப்புகள், வேலையின்மை, வேலை இழப்பு. அப்போ அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த விலையேற்றத்தினால் வரக்கூடிய 3500 கோடியை கொஞ்சம் நிறுத்தி வைப்பது நல்லது. இது ஷார்ட் டேர்ம். கைவிடுங்கன்றீங்க, நிறுத்தி வைக்கின்ற. இப்போ சிக் பர்சன் கிட்ட இருந்து பிளட்டை உறிஞ்ச முடியாதுல்ல. ஒருத்தர் ஹெல்த்தியா இருக்கும் பொழுதுதான் நம்ம ரத்தத்தை உறிஞ்ச முடியும். பவர் ஹாலிடே கொடுத்தது மாதிரி இந்த ஹைக்குக்கு ஒரு ஹாலிடே கொடுக்க, ஒரு ஹாலிடே கொடுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதனால பிரச்சனை தீந்துருமா? தீராது. எப்படி தீரும்? அப்போ மீடியம் டேர்முக்கு வருவோம். மீடியம் டேர்ம்ல என்ன வரணும்? எந்த கன்சியூமர் நமக்கு கம்மியான விலைக்கு கொடுக்குறாங்களோ அவர்களை மாற்று மின்சாரத்திற்கு போவதற்கு ஊக்குவிக்கணும். அப்போ டொமஸ்டிக் கன்சியூமர்ஸ் தான் வந்து சோலாரை யூஸ் பண்ணாங்கன்னா நம்ம சப்சிடைஸ்டு காஸ்ட்ல கொடுக்கறது நிறுத்தப்பட முடியும். வீடுகளில் சூரிய ஒளி, வீடுகளில் சூரிய ஒளி பெரிய அறிவிப்புலாம் பிரதமர் மோடி அறிவிச்சிருக்காரு சார். போன பட்ஜெட்ல அறிவிச்சாங்களே. தமிழகத்தை பொறுத்தவரை 3500 மெகாவாட் வீடுகளிலிருந்து ரூஃப்டாப் சிஸ்டத்திலிருந்து வரணும்னு இருந்ததில்ல. இதுவரை நம்ம அச்சீவ் பண்ணது 200 மெகாவாட் தான். ஸோ அந்த இன்னும் கொஞ்சம் அதிகமாக சப்சிடி கொடுக்கலாம், அதை இன்னும் கொஞ்சம் ஊக்குவிக்கலாம். 3வது, லஞ்சம் அதிகமாகி விட்டதாக மக்கள் உணர்கிறார்கள். கரண்ட்ல லஞ்சமா சார்? மின் துறையில் லஞ்சம் இருப்பதாக மக்கள் உணர்கிறார்கள். அப்போ அந்த உணர்வை நம்ம மாற்றி அமைக்கணும்னா ஒரு டிரான்ஸ்பரன்சியை கொண்டு வரலாம், ஒரு ஆன்லைன் மெக்கானிசத்தை கொண்டு வரலாம், ஒரு வெளிப்படைத்தன்மையை கொண்டு வர வேண்டும். அதில் ஏற்கனவே சில விஷயங்களில் நம்ம சக்ஸஸ் ஆகிட்டு இருக்கிறோம். இப்போ ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுறோம், ஆன்லைனில் நம்ம அப்ளை பண்ணுறோம், எல்லாமே ஆன்லைன் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இதை இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டன் பண்ணலாம். சரி, இது மீடியம் டேர்ம். வாங்குவது குறைய வேண்டும், தனியாரிடமிருந்து வாங்குவதை குறைக்க வேண்டும். லாங் டேர்மாக பார்க்கும் பொழுது எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணணும். இந்த லோனை எப்படி அடைக்க போகிறோம்ன்ற ஒரு 10 இயர் பிளானை இப்பொழுதே உருவாக்க வேண்டும். ஒவ்வொருத்தரும் அவர்களது பங்களிப்பை தயக்கமின்றி கொடுக்க வேண்டும். 2 விஷயங்கள் அடுத்த 5 ஆண்டுகளிலே மிக கடுமையாக பாதிக்கப் போகிறது. ஒன்று தண்ணீர், 2வது மின்சாரம். இது அரிதாக போகிறது,
இது இல்லாமல் வாழ முடியாது. இதை நோக்கி நம்மளது எண்ணமும் நமது கவனமும் இன்னும் அதிகமாக பயன்படும். நன்றி சார். திரு அக்னீஸ்வரன் சுருக்கமா. சார், இந்தியாவிலே அதிகமாக வேகமாக நகரமயமாதல் நம்முடைய சென்னை சார். அதே மாதிரி உலகத்திலே 50 பெரு நகரங்களில் சென்னையும் ஒன்று. ஆனால் சென்னையில் தான் அதிக மக்கள் தொகையும் புதிய இணைப்புகளும் மின் இணைப்புகள் நிறைய தேவைப்படுது சார். ஒரு விஷயம் சார், நாம் மக்கள் எவ்வளவு ஏற்றினாலும் தாங்கிக்கிருவாங்க அப்படின்னு அரசாங்கம் நினைக்குது. ஆனால் எந்த அரசாங்கம் இருந்தாலும் மக்களுக்கும் ஒரு அளவு இருக்குல்ல சார். மின்சார கட்டணம் உயர்த்தலாம், எல்லா வரியும் உயர்த்தி இருக்குது. அப்படி பார்க்கிற போது இப்போ நாம் செய்ய வேண்டியது, நம்முடைய ரகுநாதன் சார் என்னை விட உயர்ந்து பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர், சிறு குறு தொழிலுடைய தேசிய அளவில் இருக்கக்கூடியவர். அவர் சொல்லுவதை போல என்னுடைய ஒரு வேண்டுகோளாக இந்த அரசாங்கத்திற்கு கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வைங்க, அல்லது ஒரு நல்ல பெரிய வாய்தாவை போடுங்க அப்படின்றது என்னுடையது. மாற்றாக மே மாசம் தேவைப்படுதா அப்படின்னா தமிழக அரசுடைய மின்சார வாரியத்துக்கு போக வேண்டிய பணம் மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய சூரிய ஒளி திட்டத்தை வெறும் 600 சதுரடியாக இருந்தாலும் மத்திய அரசுக்கு தான் அது அதிகமாக அது போயிரும். அதையும் தனி மனிதர்கள் நம்மை பாதுகாப்பதற்காக சூரிய ஒளியை 1200 சதுரடியில் கூட மேலே வைப்பதற்கு லோன் வாங்கி காப்பாற்றினால்தான் நம்மை நாம் காப்பாற்றிக்க முடியும்ன்றதை ரகுநாதன் சார் சொன்னதை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். நானும் அதை நடைமுறைப்படுத்த ஒத்துக்கிறேன். நன்றி சார். நன்றி. திரு ராஜீவ் காந்தி நிறைவு பார்வை. ரொம்ப முக்கியமாக மூத்த ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி நாகல்சாமி ஒரு ஐயா ஒரு முக்கியமான ஒன்று குறிப்பிட்டார். நீங்கள் நம்ம கவனிச்சுப்போம் நினைக்கிறோம். தனியாரோடு போடப்பட்ட சட்டவிரோத ஒப்பந்தங்கள்னு சொல்லி அதுதான் ஹாட் டாபிக் இங்கே. ஏன்னா அரசு உற்பத்தி, ஒன்றிய அரசு உற்பத்தி, சூரிய ஒளி, காற்றாலை இதையெல்லாம் சார்ந்து ஒரு 40-50 விழுக்காடு சார்ந்திருக்கிற தனியார்கள், குறிப்பாக ஒரிசாலேருந்து மின்சாரம் வாங்கினோம்னா அது அந்த ஒரிசாவில் விற்கிறவங்க உத்தரப்பிரதேசத்துக்கு யூனிட்டுக்கு 7 ரூபான்னு விற்றாங்கன்னா நம்ம கடந்த கால எடப்பாடி அரசு அது யூனிட் 12 ரூபான்னு வாங்கியிருக்கு. இதை எதிர்க்கட்சியாக இருக்கும்போது நாங்கள் சுட்டி காட்டணும். அவர்கள் தனியார் ஒப்பந்தத்தை சட்ட பாதுகாப்பு தள்ளிட்டாங்க. நீதிமன்றத்தை நாடி அந்த தனியார்கள்லாம் கடந்த அரசு எங்களுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கு, இந்த புது அரசு அதை ரத்து பண்ணிடக்கூடாதுன்னு சட்ட பாதுகாப்பு தள்ளிட்டாங்க. அந்த சட்ட பாதுகாப்பு இருக்குல்ல, தனியாரோடு செய்து கொண்ட ஒருவேளை ஐயா ரகுநாதன் அவர்கள் அங்கே தான் லஞ்சம் ஊழல் இருக்குங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாரோங்கிற பொலிட்டிக்கல் அனலைஸ்க்கு நான் வர்றேன், அது இன்னொரு வாதம். ஆனால் தனியாரோடு செய்து கொண்ட ஒரு லாபகரமானது என்று நம்பி எடப்பாடி அரசு செய்த அந்த தவறான ஒப்பந்தம் தான் இவ்வளவு விலைவாசி உயர்வுக்கு காரணம் என்று நான் ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வைக்கிறேன். ரெண்டாவது, அதாவது நம்ம ஊரில் சொல்லுவாங்க, அதாவது உடம்பு சரியில்லைங்க எது சாப்பிட்டா பரவாயில்லன்னு கேட்டோம்னா கத்திரிக்காய் சாப்பிடுங்க, முருங்கைக்காய் சாப்பிடுங்க, காய்கறி ரேண்டமாக சொல்ல முடியாது. எல்லா தனிமங்களையும் கூட்டி சரியாக கொண்டு வரணும். சிக்கன் சாப்பிடலான்னா எல்லாருக்கான சிக்கன் நாட்டுக்கோழி கிடைக்காது, பிராய்லர்னு ஒன்று இருக்குது. இது போல தான் இன்றைக்கி எல்லாருமே ஒரு ஆல்டர்னேட்டிவ் பேசுகிறவங்க அனல் மற்றும் புனல் இருந்த நீர் மற்றும் இருக்கக்கூடிய அனல் மின் நிலையம் தயாரிக்க மின்சாரம் குறித்து கவனம் செலுத்தப்பட்டதா என்றால் கடந்த எடப்பாடி அரசில் அது கவனம் செலுத்தப்படவில்லை என்பதுதான் மிக முக்கியமானது. அதை கவனிக்கணும். இன்னொன்று, 2017 80 காசு உயர்த்தினாங்க, இன்னைக்கு 20 காசு. 7 ஆண்டுகளுக்கு முன்பு 80 காசு உயர்த்தி ஒட்டுமொத்தமாக மக்கள் தலையில் வச்சுட்டு 5 ஆண்டு காலம் கம்பமாக இருந்துட்டாங்க. இன்னைக்கு படிப்படியாக நகர்மயத்தை பொறுத்து, தேவையை பொறுத்து ஒரு சிறிய ஒரு சுமைதான். அந்த சுமையை அது செய்திருக்கோம், மக்கள் பொறுத்துக்கொள்வார் நம்பிக்கை. ராஜீவ் காந்தி 3 வருஷமும் மொத்தமா எவ்வளவு ஏத்திருக்கீங்க ஐயா? சொல்லுங்க, சொல்லுங்க. இன்னைக்கு ஏத்திருக்கீங்க, குறைச்சு சொல்றீங்க. 3 வருஷத்துல எவ்வளவு ஏத்திருக்கீங்க? ஒப்பந்தம் போடுற போதே நாங்க கத்துனோம். பெருமரியாதைக்குரிய உங்க அம்மையார் செல்வி ஜெயலலிதா உட்பட நாங்க கத்துனோம். ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் ரிலேஷன்ஷிப்ல ஒரு மாநிலத்தில் உதவியில கை வச்சிட்டீங்கன்னா அடுத்த அரசு பண்ண முடியாது சொன்னோம். நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க என்ன சொன்னீங்க? தனியார் ஒப்பந்தம் போட்டுட்டு அது ரொம்ப நல்ல திட்டம் மோடி கொடுத்திருக்காருன்னு யார் சொல்லுங்க? பிரசாமல் யாரு? அது பொலிட்டிக்கல் மீடியா பார்க்க கூடாது வைக்கிறாங்க. நீ பொலிட்டிக்கல் மீடியா பார்க்க தயாரா இருக்கு. இதெல்லாம் சும்மா குற்றச்சாட்டு. தனியார் கமிஷனரை கொண்டு கையெழுத்து போடுறாரு. விழிப்பு நிலை, அதாவது இல்ல அதாவது டிரான்ஸ்பரன்சி வேணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் தொலைநோக்கு பார்வையோட எல்லாவற்றையும் அணுக வேண்டிய தேவை இருக்கு அப்படின்ற ஒன்றையும் உணர வேண்டிய ஒரு தருணம். உங்க அனைவருடைய பங்கேற்புக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.